கூடாரை வெல்லும் சீர் கோவிந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்த உன்றன்னை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்த உன்றன்னை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்த உன்றன்னை பாடி பறை கொண்டு பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழும் பரிசினால் நன்றாக சோடகமே தோள் வலையே தோட செவி பூவே பாடக மேயன்றனைய பல்கலனும் யாமணிவோம் பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின் பார்சோர் மூட நெய்பெய்து முழங்கை வழிவார மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கோணி இருந்து குளிர்ந்தலோ ரெம்பவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்த ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुदुवैयाண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் சாங்கடவா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. திருப்பாவையில 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம்
நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாயினுடைய கடைசி பிரகரணத்துல, முக்கியமான பிரகரணத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். இப்போ கூடாரை வெல்லும் அப்படிங்கிற பாசுரம் அனுசந்தானம் பண்றது மாத்திரம் இல்லாமல் அன்றைய தினமே ஒரு பண்டிகையா கொண்டாடுற வழக்கம். கூடாரை வள்ளி அப்படின்னு பண்டிகை தினம். இந்த பாசுரம் இன்னைக்கு பண்டிகை தினம். அது பெருமாளுக்கு விசேஷமாக க்ஷீராண்டத்தை நிவேதனம் பண்ணி கூடார வெள்ளி அனுசந்தானம் பண்ணி கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாகவதர்கள்லாம் கூடியிருந்து மனம் குளிர்ந்து ஆனந்தமா இருக்கும்படி வைக்கக்கூடிய பாசுரம் இது. பிரதானமான பாசுரங்கள். அடுத்த பாசுரமும் பிரதானம், சரணாகதி. அதை காண்பிக்கும்படியான ஒரு திருவாராதனம், அதை காண்பிக்கும்படியான அனுஷ்டானங்கள் எல்லாமே இருக்கு நம்ம சம்பிரதாயத்தில். குடாரவல்லிக்கு விசேஷமா திருவாராதனம் நடக்கிறது. ஆண்டாள் சொன்ன மாதிரி பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படிங்கிற மாதிரி அதை மனசுல வச்சுட்டே பார்ச்சோறு சமர்ப்பிக்கிறார் க்ஷீராண்டத்தை. கறவைகள்ல துத்தியோதனமும் அப்படி வந்ததுதான். எல்லாமே அப்படிதான். தனுர்மாச ஆராதனமே ஏற்பாடு பண்ணியிருக்காள். அதுவே ஆச்சரியம், அதுவே ஆனந்தம். காலங்காத்தால பெருமாளுக்கு ரொம்ப பக்தியோடு கூட நல்ல ஒரு பிம்மால வேலையில திருப்பாவையை சொல்றது ஆனந்தம். குள்ள குளிர குளிந்து நீராடாதே பள்ளி கிருத்தியோன்னு சொன்ன மாதிரி நீராடுறது ஒரு ஆனந்தம். திருப்பாவை அனுசந்தானம் ஆனந்தம், பெருமாள் திருவாராதனம் ஆனந்தம், சாத்துமுறையும் ஆனந்தம், பொங்கலும் ஆனந்தம், எல்லாமே ஆனந்தம். பெருமாள் திருவாராதனத்திலையும் ஆச்சரியமா போகங்கள்லாம் சமர்ப்பிக்க சொல்லியிருக்கா. விசேஷமான போகங்கள்லாம் தனுர்மாச ஆராதனத்துல வெந்நீர்ல திருமஞ்சனம் பெருமாளுக்கு. ஏன்னா அவனுக்கு குளிருமா, அதனால பார்த்து பார்த்து வெந்நீர்ல பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணணும். ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு என்னைக்குமே வெந்நீர்ல தான் திருமஞ்சனம் நம் பெருமாளுக்கு. ஏன்னா வயசானவர், அவருக்கு குளிர் தாங்காதான், அதனால என்னைக்குமே வெந்நீர்ல தான் திருமஞ்சனம். அங்க மாங்கல்ல பெருமாளுக்கு மார்கழி மாசத்துல வெந்நீர்ல திருமஞ்சனம் அப்படின்னு வச்சிருக்கா. இதான் நம்மளுடைய ஒரு பிரேமத்தை பகவான் கிட்ட காண்பிக்கிறது. யசோதை பிராட்டி கண்ணனை குளிப்பாட்டுற மாதிரி நோக்கிய அசோதை நுணுக்கிய மஞ்சளா நாக்கு வழித்து நீராட்டும் என் நம்பிக்கைங்கிற. கண்ணனை சின்ன குழந்தைய மடியில வச்சு யசோதை பிராட்டி குளிப்பாட்டுறாளாம். தன்னுடைய மடியில போட்டுன்னு குழந்தைய குளிப்பாட்டதே ஒரு சாமர்த்தியம் வேணும். அதுவே சில பேருக்கு தான் வரும். யசோதை என்ன பண்ணான்னா நாக்கு வலித்து அந்த குழந்தைக்கு நாக்கு வலிக்கிறா. கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய ஆட்டி குழந்தைய குளிப்பாட்டும் போது கையும் காலும் நிமிர்த்தான். கையெல்லாம் பிஞ்சு விரல்கள்லாம் மூடி இருக்கும், அது மெதுவா நிமிர்த்தி அதுல எண்ணெய் தேய்ப்பா. காலெல்லாம் மெதுவா நீவி விட்டு அந்த விரலுக்கு இடையெல்லாம் எண்ணெய் தேய்ப்பா குழந்தைக்கு. அமே கடார நீர், ஒரு பெரிய கடாரம் நிறையா ஜலத்தை வச்சுட்டு வெந்நீர் வச்சுட்டு அதை கையில எடுத்து தன் கையில எடுத்து சுட சுட அது குழந்தையுடைய உடம்புல போடு தெளிப்பா. பட்டு பட்டுன்னு அடிப்பார். பைய ஆட்டி ஏதோ குளிப்பாட்டி முடிஞ்சது அப்படி இருக்கக்கூடாதான். பெரியாழ்வார் சொல்றார் யசோதை எப்படி குளிப்பாட்டினாங்கிறத பெரியாழ்வார் சொல்றார். குழந்தையை வளர்ப்பது எப்படின்னு புஸ்தகம் இப்ப கடையில எல்லாரும் அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக பெரியாழ்வார் திருமொழி படிச்சாலே போதும். ஏன்னா யசோதை எப்படி வளர்க்கிறாள்னு மொத்தமா அழகா சொல்ற. அவ பசும் சிறு மஞ்சளால் குழந்தைக்கு நாக்கு வழிக்கணும். அப்ப அதுக்கு மஞ்சள் கொண்டு வான்னா யசோதை நாக்கு வழிக்கிறதுக்கு மஞ்சள் கொண்டு வா அப்படின்னா உடனே யசோதையுடைய வேலைக்காரி ஒரு மஞ்சள் கொண்டு வந்தா. அது நல்லா திருடமா இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் கட்டி கொண்டு வந்திருக்கா. அதை பார்த்தா யசோதைக்கே கோபம் வந்துருக்கு. இப்படி அவர் மஞ்சள் கொண்டு வரா குழந்தைக்கு. போய் ஸ்ரீரங்கத்துல காவேரியில ஸ்திரீகள்லாம் குளிக்கிற போது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணுங்கிறதுல ஒரு மஞ்சள் ஒன்று கையில கொண்டு வருவா. அந்த மஞ்சளை போட்டு அந்த பாறாங்கல்ல துணி துவைக்கிற கல்ல போட்டு தேய்ப்பா. அத்தனை தேய்ச்சாதான் அதுல இருந்து மஞ்சளே வருமா. இவா தேய்க்கிற தேயில அந்த கல்லே தேய்ஞ்சாலும் தேய்ஞ்சிடும், அந்த அளவு திருடமா இருக்கும். இதுவே ஒரு கல் மாதிரி இருக்கும். அதை போட்டு தேய்ச்சி அந்த கல்லெல்லாம் மஞ்சளா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மஞ்சளை கொண்டு வந்தா யசோதிக்கு கோபம் வந்துருக்கு. வேற சின்னதா மஞ்சள் கொண்டு வா அப்படின்னா சின்னதா ஒன்று கொண்டு வந்தா
இப்படி கொண்டு வந்தா போறது, பச்சையா கொண்டு வாங்குறான். பையா ஆட்டி பசும் சிறு மஞ்சளால், நாக்கு வழிக்கிறதுக்கு குழந்தைக்கு பசு மஞ்சள் கொண்டு வாங்குறான். ஐயனா வழித்தாளுக்கு, அதனால் அதையும் நுணுக்கி நோக்கி யசோதி நுணுக்கிய மஞ்சளாங்க, அந்த மஞ்சளையும் நுணுக்கி சின்னதாக்கி நாக்கு வழித்து நீராட்டும் என் நம்பிக்கை அப்படிங்கிற குழந்தைக்கு நாக்கு வழிக்க, அப்பதான் நல்ல வார்த்தை வரும். கண்ணனுக்கு அழகா வார்த்தை வரணுங்கிறதுக்காக இந்த காரியம் பண்றாளாம். அந்த மாதிரி பெருமாளுக்கு என்னன்னு கேட்டான்னா, திருவாராதனம் பண்ணச்ச ரொம்ப கவனமா பரிவோடு கூட செய்யணும் திருவஞ்சனங்கள்லாம். அதனால்தான் தனுர்மாசத்துல வெந்நீர்ல ஆராதனம் அப்படின்னு வச்சிருக்காங்க. பெருமாள் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டான்னா, தனுர்மாசமாச்சே இவன் இருக்கு பச்சை தண்ணியில கஷ்டப்படணும், இவன் ஆராதனம் பண்ணச்சியாவது கையெல்லாம் விரைச்சு போய் இருக்க வேண்டாம், அப்போது சௌக்கியமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்றாரா, வெந்நீர் ஏற்பாடு பண்றாங்க. அவர் ஏத்துக்கிறார். அதான் மாலே மணிவண்ணா, பக்தர்களுக்காக அவர் ஏத்துக்காரா. அழகா சொல்ற பராசர பட்டர் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்த போது பிரவச்சனத்துல கண்டகாலி பூவை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு விட்டார். அதாவது என்ன புஷ்பத்தை கொடுத்தாலும் பகவான் ஏத்துப்பான், இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்க மாட்டான். இந்த வசத்தியான புஷ்பம் தான் எனக்கு கொடுக்கணும், ஒண்ணுமில்லாத பூவை கொடுக்குறியே அப்படின்னு நினைக்க மாட்டானா பெருமாள். ஏன்னா புரிவதுவும் புகை பூவே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்க. நீ என்ன கொடுக்குறியோ அது புகை, நீ என்ன கொடுக்குறியோ அது பூ, அது பெருமாள் ஏத்துக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டார், கண்டகாரிகா புஷ்பம் பகவதே நிவேதையேதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. கண்டகாரிகா பூவை பகவானுக்கு கொடுக்க கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. எதை கொடுத்தாலும் ஏத்துப்பான் அப்படின்னா, இதை கொடுக்க கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கேன், இதை கொடுத்தா ஏத்துப்பானா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சாஸ்திரம் சரியா இல்ல அவன் அபிப்பிராயமான்? அதுக்குதான் பராசர பட்டர் அழகா பதில் சொல்றானா, கண்டகாரிகா பூவை கொடுக்க கூடாதுன்னு சாஸ்திரம் பகவானுடைய திருவுள்ளம். சாஸ்திரம்னா அவனுடைய திருவுள்ளம் தானே. அது அவன் எதுக்காக எழுதியிருக்கான் அப்படின்னா, அந்த பூவை எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எழுதல. அந்த பூ பறிக்கும் போது கையில முள் குத்துவான், ஏன்னா அது முள் செடி பூது, அதனால தான் அது கூடாதுன்னு இருக்கு. முள் செடி பூவே கொடுப்பாளன்னா, அப்போ பகவான் நினைக்கிறானா, நீ அந்த பூவை பறிக்கும் போது உன் கையில முள்ளு குத்திர போறதோங்கிறதுக்காக தான் அதை நீ பறிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சாஸ்திரம் எழுதியிருக்கான் பகவான். அதனால அவன் திருவுள்ளம் என்ன கேட்டானா, இவன் சௌக்கியமா இருக்கணும், அதுதான் மாலே மணிவண்ணா அப்படின்னு போன பாசுரத்துல பார்த்தோம். அப்படி அத்தனை பிரேமத்தோட இருக்கிறவன், இவா என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன் அப்படிங்கிறவன். அப்போ நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் கேட்டா உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டானா, எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு காத்துண்டு மொத்தத்தையும் கொடுத்துட்டான். உடனே நோன்பு கழிச்சு நோன்பு ஆனப்புறம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இவ சொல்ல போறாள். ஆனா இவாளுக்கும் இப்ப பெரிய ஆச்சரியம் என்ன கேட்டா, கண்ணன் இப்படி இருக்கானே, ஏதோ நம்ம கிட்ட தோத்து போனவன் மாதிரி இருக்கான். நம்ம கேட்டதையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான், நம்ம செய்ய சொன்னதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். அப்போ ஒருவேளை கண்ணனை நாம் ஜெயிச்சுட்டோமா, இல்ல கண்ணன் நம்மளை ஜெயிச்சானா, யாரு ஜெயிச்சா அப்படின்னு இவாளுக்கே சந்தேகம். அதுக்குதான் அடுத்த பாசுரம் பாடும்போது, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம், உன்னை பாடி உன்னுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு நாங்க பெறக்கூடிய சம்மானம் என்னங்கிறத சொல்ல போறோம், எங்களுக்கு பின்னாடி என்ன வேணுங்கிறத சொல்ல போறோம். அப்போ கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற, நீ ஜெயிக்கக்கூடியவன். யார் உன்னோடு கூட மாட்டார்களோ, சேர மாட்டேன்னு யார் சொல்றாளோ அவளையெல்லாம் உன்னுடைய கல்யாண குணங்களை காமிச்சு சேர வைக்கிறவனாச்சே நீ அப்படிங்கிறா. ஏன்னா கண்ணன் ஜெயிச்சானா நாம ஜெயிச்சோமா? நம்ம சுப்பிரபாதம் பாடினா எழுந்துக்கிறான், கடாட்சம் வரணும்னா கடாட்சம் பண்றான், இங்க வரணும் நடந்து வரணும்னா நடந்து வரான், சிம்மாசனத்துல இருக்கணும்னா இருக்கான், பல்லாண்டு பாடினால் கேட்டுக்கிறான், ஒன்ன ஒரு விஷயம் பிரார்த்திச்சுட்டு வந்திருக்கோம்னா சொல்லுங்கிறான், எத்தனை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான், சித்தமா இருந்துட்டு இருக்கான். இப்படி எல்லாம் இருக்கானே, கண்ணனை நாம ஜெயிச்சோமா அப்படின்னா இல்ல கண்ணன் தான் நம்மள ஜெயிச்சான். எப்படி அப்படின்னு கேட்டான்னா, முதல்ல என்ன நடந்து, கூடார் அப்படின்னு இத்தனை வருஷமா சம்சாரத்துல இத்தனை வருஷ காலமா இத்தனை யுகாந்தரமா கண்ணனோட சேராமையே இருந்த நம்மள சேர்த்தது எதுன்னா கண்ணனுடைய கல்யாண குணங்கள் தானே. நமக்காக அவதாரம் பண்ணி, நமக்காக சுலபனா இருந்து, நமக்காக கருணையை காமிச்சு, இல்லாட்டா இத்தனை பாபங்களுக்கும் அவன் பலம் கொடுக்கிறேன் ஆரம்பிச்சா அப்ப என்னைக்குமே கண்ணனோட கூட முடியாது. ஆனா இன்னைக்கு கூடி இருந்து, அன்னைக்கு கூடாத நாம இருந்த போது நம்மளை வெல்லும் சீர் கோவிந்தா, நம்மளை எல்லாம் ஜெயிச்சு கண்ணன் நம்மளை தன் பக்கம் கூட்டுண்டபடினால இன்னைக்கு கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய் அப்படின்னு கூடி இருந்து குளிர்ந்து இருக்கும். அப்போ இத்தனை நாளா கூடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அனாதி காலமா செஞ்சிருக்கிற பாபங்கள்,
அந்த பாபங்கள் இப்பவும் இல்லையாண்ணா அப்படின்னா பாபங்கள் இப்பவும் இருக்கு, அதை அனுபவிச்சு தீர்க்கல. ஆனால் கண்ணன் தன் கல்யாண குணத்தினாலே சேர்த்துட்டான், தன்னுடைய கருணையினாலே சேர்த்துட்டு இருக்கான். இப்போ சேர்த்துன்னு இந்த பாபங்களை எல்லாம் நாசம் பண்ணியிருக்கான். மகா கருணை இருக்கிறபடினால ஏதோ ஒரு சாக்கு வச்சுட்டு அவனை அடியார்களாக்கி கண்ணன் சேர்த்துட்டு இருக்கான். அதனால கூடாத இருந்த எங்களை எல்லாம் சேர்த்து எங்களை ஜெயிச்சு உன் பக்கம் கூட்டுண்டியே, அப்ப முதல்ல நீ ஜெயிச்ச. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா கண்ணன் கிட்ட சேர்ந்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடியவர்கள் ஜெயிக்கிறாளாம். கூடாரை அது எப்படின்னு சொல்றேன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. எப்படி ஜெயிச்சான்னா கோவிந்தா மாடு மேய்ச்சி ஜெயிச்சான். நான் மாடெல்லாமே மேய்க்கிறேனே உங்களை மேய்க்க மாட்டேனா அப்படிங்கிறான். என்ன தொண்டடிப்படி ஆழ்வார் சொல்ற மாதிரி கற்றினம் மேய்த்த எந்தை கழனை பணிவின் நீரேங்கிறார். அற்றமேல் ஒன்றதீர் அவனல்லால் தெய்வம் இல்லை. யோசிச்சு பாருங்க, அவனை காற்றும் நல்ல தெய்வம் இருக்க முடியாது. ஏன்னா மாடு மேய்க்கிறான், உங்களை மேய்க்க மாட்டானா? மாட்டை அழகா பெரிய ஆபத்து வந்தபோது கோவர்தனம் குடையெடுத்து காப்பாத்தினவன் நம்மளை காப்பாற்ற மாட்டானா? மாடு மாதிரி இருந்தா போதும், மனுஷன் மாதிரி இல்லாம இருந்தா போதும். பசுமாடானது கண்ணன் பின்னாடியே வந்து கண்ணன் பின்பக்கமா உரசி நின்று தன்னுடைய முகத்தை முன்பக்கம் நீட்டி கண்ணனுடைய முகத்தை பார்த்துன்னு அப்படியே நிற்குவான். அப்படிதான் ராஜகோபாலன் சேவை இருக்கு. கண்ணனுடைய திருவடியே ஆசிரியிச்சு கண்ணனுடைய நிழல்லையே ஒதுங்கி கண்ணனுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கு பசுமாடு. அப்ப கண்ணன் நினைக்கிறானா இந்த பசுமாடு மாதிரி மனுஷியால் இருந்துட்டா இவ்வளவு சௌரியம், அவளும் என்னையே நம்பி என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தானா, பலனுக்காக என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தானா இந்த மாட்டை காப்பாத்துற மாதிரி அவளையும் காப்பாத்திடுவேனேங்கிறான். இப்போ கற்றினம் வைத்த இந்தை மாடை எப்படியெல்லாம் காப்பாத்துறான், மாட்டை எப்படியெல்லாம் நீர் ஊட்டுறான், மாட்டை எப்படியெல்லாம் கோவர்தனகிரி எடுத்து காப்பாத்துறான், அதை வச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்போ அற்றமேல் ஒன்றறியீர், உங்களுக்கு அது தெரியாதா? ஒரு முடிவு தெரியாதா உங்களுக்கு? இதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாமாங்கிற அந்த மாதிரி கோவிந்தனாக மாடு மேய்ப்பவனாக இருந்து தன்னுடைய கல்யாண குணங்களை காண்பிச்சு நான் மாட்டோடையும் நெருங்கி பழகிறேனேங்கிறத காண்பிச்சு நம்மளோடையும் தான் கூட நெருங்கி பழக இருந்து காருண்யத்தினாலே நம்மளை எல்லாம் ஜெயிச்சவன் இன்னைக்கு நாம கூடியிருக்கோம். கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர துர்ஜயேஷு கிண்ணஹா கவசாயிதயா த்வயைவ சாருங்கி விஜயஸ்தானம் உபாஸ்ரிதோ விருஷாத்ரிம் அப்படிங்கிற. நான் எத்தனை பாபங்கள் பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் பாபங்கள்லாம். அப்ப பகவான் நம்மளை ஜெயிக்கிறதுக்காக வரானா? இப்ப நமக்கும் பகவானுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. பகவான் நம்மளை அரவணைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்ட கிட்ட வரான். நாம என்ன பண்றோம், அவனை கிட்ட வர விட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக அஸ்திர பிரயோகம் பண்றோம். பாப்பம் அப்படிங்கிற நிகிரா பாப அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அவனை கிட்ட வர விட்டாமல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்ப பகவான் என்ன பண்ணான், இவனை என்ன பண்ணலாம், இவன் பாபாஸ்திரம் போட்டு போட்டு கிட்ட வர விட்டாம பண்றான், இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னா தான் ஒரு கவச்சத்தை போட்டுக்கிறானா. என்ன அஸ்திரம் வேணா போடு எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு கவச்சத்தை போட்டுன்னு முன்னாடி வரானா. அந்த கவச்சத்துக்கு தான் கருணை அப்படின்னு பெயர். கவச்சாயுதையா துவயைவ சாருங்கி விஜயஸ்தான், அப்படி கருணைங்கிற கவச்சத்தை போட்டு நம்ம கிட்ட வந்து நம்மளை அப்படியே பிடிச்சுட்டான், ஜெயிச்சுட்டான் நம்மளை. நான் ஜெயிச்சுட்டேன், உங்களை பிடிச்சுட்டேனே அப்படிங்கிறான். நாம அவன் திருவடியில் விழ வேண்டியிருக்கு. விஜயஸ்தானம், அப்ப ஜெயிச்சாச்சுன்னா விஜயஸ்தானத்துக்கு போயிட்டானா. விஜயஸ்தானம் இருக்கும். இப்போ ஜெயிச்சான்னா அவனுக்கு மேல ஒரு ஸ்தானத்தை கொடுப்பார். 3 படி இருக்கும். மேல நம்பர் 1, அடுத்தது நம்பர் 2, அடுத்தது நம்பர் 3 அப்படியே நிக்க வச்சு மெடல் கொடுக்குறான் விளையாட்டுல. அந்த மாதிரி கண்ணன் நம்மளை ஜெயிச்சுட்டு அப்படின்னாலும் ஒரு விஜயஸ்தானம்னா மேல் ஸ்தானம் ஒண்ணு வேணும். அதுதான் வேங்கடாதிரியாம், திருவேங்கட மலை. அந்த மலையில மேல இருக்கானா, நான் ஜெயிச்சுட்டேன்னு காமிக்கிறானா. மலை மேல நின்றுண்டு கீழே இருக்கிறான் நம்மளையெல்லாம் தன் திருவடியில விழ வச்சுட்டு நான் உங்களை ஜெயிச்சுட்டேனே எல்லாரையும் திருமலைக்கு வரவழைக்கிறான். வேங்கடேஷான்னு சொல்லி அவன் திருவடியில விழ வைக்கிறான், ஜெயிச்சுடுறான். இவெல்லாம் எப்படி திருமலைக்கு போக முடிஞ்சது, இத்தனை பாபம் பண்ணியிருக்கா எப்படி அந்த மலைக்கு போக முடிஞ்சது அப்படின்னா கவச்சாயிதையா கருணைங்கிற கவச்சத்தை அவன் போட்டு இருக்கிறபடினால இந்த பாபங்களை எல்லாம் லட்சியம் பண்ணாமல் அவளை தங்கிட்ட கூட்டுண்டு ஜெயிக்க வைக்கிறானா. யாரு? திருமலையில கோவிந்தன். அதனால்தான் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா, தன் திருவடியில விழ வைக்கிறவன், விழ வச்சு ஜெயிக்கிறவன். தன்னுடைய கல்யாண குணங்கள்னாலே தன்னுடைய கருணையினாலே நம்மளை எல்லாம் ஜெயிக்கக்கூடியவன் அர்த்தம். இதனுடைய இன்னொரு தாற்பயத்தையும் ஆச்சாரியர் அழகா சொல்றார்.
மேலோட்டமா பார்த்தா ஒரு தாற்பயம் கிடைக்கும். மேலோட்டமா பார்த்தா என்னன்னா, கூடார் அப்படின்னா சேராதவர்கள், அதாவது அசுரர்கள், கண்ணனுடைய திருவடியை ஆசிரியிக்காதவர்கள், அவர்களையெல்லாம் ஜெயிக்கக்கூடியவன் கண்ணன் அப்படிங்கிறது மேலோட்டமான அர்த்தம். ஹிரண்யகசிபோ, ஹிரண்யாட்சனோ, ராவணனோ, சிசுபாலனோ, நந்தவக்தன் இவர்களையெல்லாம் ஜெயிக்கக்கூடியவன் கண்ணனுடைய பராக்கிரமத்தை சொல்றது அப்படிங்கிறது மேலோட்டமான அர்த்தம். கூடா இரணியனை கூறுகிறான் மார்விடந்த ஓடா அடலரியை உம்பரார் கோமானை தோடார் நருந்துழாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்றும் பாட்டல்ல கேட்டாமேன்னு திருமங்கேழ்வார் பாட்டு. கூடா இரணியனேங்கிற சேரமாட்டேங்கிறான் நாம் இரணியன். நான் நமேயங்கிறான் ராவணன், தலை வணங்க மாட்டேங்கிறான் ராவணன், அவளையெல்லாம் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறது மேலோட்டமான அர்த்தம். உள்ளர்த்தம் என்ன, சரியான அர்த்தம் என்ன, மேலோட்டமான அர்த்தம் இல்லாமல் தாற்பயமான அர்த்தம் என்ன, ஆண்டாளுடைய கருத்து என்னன்னு கேட்டானா, நாங்கள்லாம் கூட மாட்டோம் எத்தனை நாள் இருந்துட்டு இருந்தோம் முன்னாடி, எங்களையும் சேர்த்து வச்சுட்டே உன்னுடைய கல்யாண குணங்கள்னாலேயும் உன்னுடைய காரண்யத்தினாலேயும் இப்ப கூடி இருக்கோமே அப்படிங்கிறது ஆண்டாளுடைய தாற்பயம். ஆச்சாரியுடைய தாற்பயம் என்னன்னா உள்ளர்த்தம் ஒன்று சொல்றார். ஆண்டாளுடைய தாற்பயத்தை இன்னும் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து ஆச்சாரியால் சொல்றா, கண்ணா நீ அன்னைக்கு எங்களை ஜெயிச்சுட்டியே, இன்னைக்கு ஜெயிக்க முடியுமாங்கிறா. இன்னைக்கு நாங்க தானே ஜெயிச்சோம், ஏன்னா நாங்க சொல்றதெல்லாம் நீ கேட்டு இருக்கியே, எங்களுக்கு விதேயனா இருக்கியே. விஜிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சயா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கே சஹஸ்ரநாமத்துல. பகவானுக்கு விஜிதாத்மான்னு ஒரு திருநாமம். விஜிதாத்மானா ஜெயிக்கப்பட்டவன், எல்லாரும் அவனை ஜெயிச்சுடுறாளாம், ஆசிரியர்கள் எல்லாம் அவனை ஜெயிக்கிறா. அஜித ஜித சமமதிபிஹி சாதுபிர்பவான் ஜிதாத்மபிர்பவதாம் விஜிதாஸ்தே பிச பவதாம் அகாமாத்மனாம் ய ஆத்மதோதி கருணஹான்னு வரும் பாகவதத்தில். யாராலையும் ஜெயிக்கப்பட முடியாதவன் ஜிதஹா, பக்தர்களாலே ஜெயிக்கப்படுறான் அப்படின்னு வரும். அவன் திருவடி ஆசிரியிச்சுட்டா போரும், உடனே அவன் தோத்து போயிடுறானா, அதான் விஜிதாத்மா. விதேயாத்மா அப்படின்னா இவ என்ன சொன்னாலும் கேட்டுன்னு இருக்கான், கை கட்டுன்னு நீங்க எதை வேணா சொல்லுங்க நான் செய்யறேங்க, இதான் விதேயாத்மா. சத்கீர்த்திகி அப்படின்னா இதனால அவனுடைய கீர்த்தி அதிகமாச்சு. இப்படி ஜெயிக்கப்பட்டால் ஒரு தோத்து போயிட்டான்னு வச்சுப்போம், அவனுக்கு அபகீர்த்தி தான் வரும். ஆனா கண்ணன் இப்படி அடியார்கள் கிட்ட தோத்து போய் அதனால அவனுடைய கீர்த்தி மேல மேல அதிகமாச்சான். சின்ன சம்சயா அப்படின்னா கண்ணனை பற்றி சம்சயங்கள்லாம் போச்சு. கண்ணனை ஆசிரிக்க முடியுமா முடியாதா, அவன் நமக்கு கிடைப்பானா மாட்டானா, பலன் கொடுப்பானா மாட்டானா அப்படின்னு ஒரு சம்சயமே யாருக்கும் வர முடியாதபடி மாடுகள் மேய்ச்சு அடியார்கள் இட்ட வழக்காக நின்று நான் உங்களுக்காகவே இருக்கேன், உங்களுக்காகவே அவதாரம் பண்றேன், உங்களுக்காகவே கோயில்ல இருக்கேன், உங்களுக்காகவே ஆராதனத்தை ஏற்றிருக்கேன், உங்களுக்காகவே நீங்க என்ன பண்ணாலும் நான் சுவீகரிச்சுருக்கேன், உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு இருக்கிறபடினால சின்ன சம்சயம், நமக்கு சம்சயமே கிடையாது. பகவான் நமக்காக இருக்கான், நம்ம என்ன வேணா செய்யலாம், பகவான் இப்படி வேணாலும் பூஜிக்கலாம் அப்படின்னு. இல்லாட்டா பயந்து பேசாம இருக்கணும். பகவத் ஸ்வரூபத்தை நினைச்சோன்னா அவனுக்கு ஆராதனமே பண்ண முடியாது. ஏன்னு அப்படின்னு கேட்டான்னா, எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய பகவானுக்கு எப்படி திருமஞ்சனம் பண்ண முடியும், எப்படி வஸ்திரம் சமர்ப்பிக்க முடியும்? இல்ல சகல லோகத்தையும் சம்ஹாரம் பண்ணி உலகமுண்ட பெருவாயனா இருக்கக்கூடிய பகவானுக்கு நம்ம எப்படி வாழைப்பழம் சமர்ப்பிக்க முடியும்? மொத்த லோகத்தையும் சம்ஹாரம் பண்றோன்ட்டு போய் வாழைப்பழத்தை போய் எப்படி சமர்ப்பிக்க முடியும்? இப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தா சர்வஜனான பகவான் கிட்ட போய் நம்ம எப்படி கிட்டே போக முடியாது, ஏன்னா நம்ம பாவமும் அவனுக்கு தெரிஞ்சிருமே. இப்படிலாம் யோசிச்சு பார்த்தா ஆராதனை பண்ண முடியாது. ஆனால் கண்ணன் தானே விஜிதாத்மாவாக நம்ம இட்ட வழக்காக தன்னை ஆக்கிண்டு நம்ம இருக்கிற இடத்துல ஒரு திவ்ய திருமேனியை எடுத்துன்னு நீங்க பண்றதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவன் இட்ட வழக்கா இருக்கிறபடினால நாம எல்லாம் பண்ண முடியாது. அப்போ விஜிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்திகி சின்ன சம்சயாங்கிறார் பீஷ்ம சஹஸ்ரநாமத்தில். அதனால சம்சயம் எல்லாம் தீர்ந்துதான். அதனால கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னா கூட மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது நீ ஜெயிச்சுட்ட வாஸ்தவம். இப்போ உன்னோடு நான் கூடி இருக்கேனே, இப்ப ஜெயிக்க முடியுமா உன்னால? இப்ப நாங்கள் தானே ஜெயிச்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிறார். சரணாகதி பண்ணியாச்சுன்னா அப்புறம் இவன் ஜெயிச்சுட்டான். பரசுராமர் வந்தார், கையில ஒரு வில்ல எடுத்துன்னு வந்தார். என் வில் வழி கண்டு போ என்று எதிர் வந்தான். கையில ஒரு விஷ்ணு தனுஷ் கையில வச்சுட்டு இருக்கார். ஸ்ரீராமன் முன்னாடி நின்று இந்த வில்ல நீ நான் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற. நீ ஏதோ ஒரு வில்ல நானே திட்டும் அதுக்கப்புறம் சீதா பிராட்டி விவாகம் பண்ணிட்டான்னு எல்லாரும் பேசிக்கிறான். ராமனை போல யாரும் கிடையாது யாரும் கிடையாதுங்கிறா. ராமன்னா நான் தானே.
இப்ப ராமன்னா யார் அப்படின்னா, நீ ராமன் இல்ல, உன்னை காட்டிலும் வேற ஒரு ராமன் ஒருத்தர் வந்திருக்க, நீ பரசுராமன், அவர் ஸ்ரீராமன் அப்படிங்கிறானா. ஆயுதத்தை வச்சு சொல்லிட்டாங்க. கோபம் வந்துருச்சு அவருக்கு. யார் அந்த ராமன்னா, அது அங்க இருக்காருன்னா உடனே கிடுகிடுன்னு வந்தா ஒரு பெரிய வில்ல எடுத்து முன்னாடி வைக்கிறார். இது விஷ்ணு தனுசு. ஜனக சபையில முறிச்சது சிவதனுசு. முடிஞ்சா அந்த இந்த விஷ்ணு தனுஷை இதை நானேத்து பார்ப்போம் நீ அப்படிங்கிற. என் வில் வழி கண்டு போ என்று எதிர்வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி. உடனே பெருமாள் அனாயாசமா அதை வாங்கிட்டு விட்டார் அந்த வில்லையும். இது அதை காட்டிலும் பெருசா இருக்கு இல்ல, அதே அளவு இருக்குன்னா கூட அது அப்படியே பட்டுன்னு அனாயாசமா கையில வாங்கிட்டார். ஏன்னா எதிர் வந்தான் தன், அவனுடைய வில்லை வாங்கிட்டு ஒரு அர்த்தம். இன்னொன்னு தன் வில்லினோடும், அதாவது தன்னுடைய வில்லாம். பெருமாளுக்கு ஜனக சபையில முறிச்சது வேணா பரமசிவனுடைய வில்லா இருக்கலாம், இது இவருடைய சொந்த வில்லாச்சே, விஷ்ணு தனுசு தானே. அதனால அதை அந்த வில்லை எடுத்து அதை பிரயோகம் பண்றேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து இப்ப பிரயோகம் பண்ணணும்னு ஆரம்பிச்ச போது பரசுராமனே பயந்துட்டார். பயந்து உடனே கீழே வந்து சரணாகதி பண்ணிட்டார். அக்ஷய்யம் ராமம் கமலபக்திராட்சம் மந்த மந்தம் உவாச்சம். கீழே வந்து பெருமாள் ராமனை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாராம். எப்படி கண்டுபிடிச்சாருன்னா கமலபக்திராட்சம்ங்கிற. பரசுராமர் யுத்தத்துக்கு தயாரா இருக்க, நீ நான் ஏத்தினா உன் கூட துவந்த யுத்தம் பிரதாசியாமி, யுத்தம் பண்ணலாம்ன்ற. ஆனா அந்த வில்லை எடுக்கும் போதோ இல்ல நான் ஏற்றும் போதோ எப்பவுமே ராமனுடைய திருக்கண்களை பார்த்தா பிரசன்னமா இருக்கு, தாமரப்பூ மாதிரி குளிர்ச்சியா இருக்கான். அதை பார்த்து இவர் புண்டரீகாட்சன் கண்டுபிடிச்சுட்டார். பகவானுக்கு தான் அப்படி தாமரப்பூ மாதிரி கண்கள் மலர்ந்து இருக்கும். ஹிரண்யகசுவை கொல்லச்ச கூட ஒரு கண் அப்படிதான் இருந்துதான். பிரகலாதனுக்கு கடாட்சம் பண்ணிட்டு இருந்துதான். அப்போ உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அக்ஷய்யம் மதுஹந்தாரம் ஜானாமித்வாம் ஜனார்தனம், நீதான் ஜனார்தன்ங்கிறது தெரிஞ்சிருத்து அப்படின்னு சொல்லி கீழே வந்துட்டார், சரணாகதி பண்ணிட்டார். அப்போ என்ன பண்ணார்னா, பரசுராமன் ஜெயிச்சாரா இல்ல ஸ்ரீராமன் ஜெயிச்சாரா அப்படின்னா ஸ்ரீராமன் தான் ஜெயிச்சார். ஏன்னா அனாயாசமா வில்ல வாங்கிட்டு பரசுராமனை தன் காலில் விழ வச்சுட்டார், முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறதா முக்கியம். பரசுராமன் எழுந்துக்கிறார், பிரதட்சிணம் பண்றார். அப்ப பெருமாள் சொல்றார், பரசுராமரே இந்த அஸ்திரத்தை எங்கேயாவது பிரயோகம் பண்ணணும், எங்க பிரயோகம் பண்றதுங்கிறது நீர் கொஞ்சம் சொல்லும் எனக்குங்கிறார். ஏன்னா திவ்யமான அஸ்திரம் இது, இதெல்லாம் நான் நேர்த்தியாச்சுன்னா பிரயோகம் பண்ணாம இருக்க முடியாது. எங்கேயாவது பிரயோகம் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது, திவ்யாஸ்திரமாச்சே. அப்போ அதுக்காக இப்போ வந்து காலு வந்துட்டு அவன் ஓட முடியுமானா அப்படின்னு சொல்லிட்டு அவரையே தலையை இருக்கிறதோ இல்ல யுத்தம் பண்றதோ அதெல்லாம் கிடையாமல் பரசுராமன் கிட்ட அவர் காலை பிடிச்சு கேட்காத குறையா ராமன் ஸ்ரீராமன் பெருமாள் கேட்கிற இந்த அஸ்திரத்துக்கு ஒரு வழி சொல்லுமே, இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமேன்னு கெஞ்சற. இப்ப என்ன ஆச்சுன்னா பரசுராமர் காலில் விழுந்த உடனேயே பரசுராமன் ஜெயிச்சுட்டார், ஸ்ரீராமன் தோத்துட்டார். என்ன பண்ணலாம் கேட்கிறார். என்ன அவர் சொல்றார், என்னுடைய புண்ணியங்கள் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், எனக்கு தேவையில்லை, அந்த புண்ணியங்களை எரிச்சிடும் இந்த அஸ்திரத்தினாலேன்னு சொல்ல அவர் புண்ணியங்களை எரிக்கிறார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாளா கேட்டு செய்கிறார். பரசுராமன் இட்ட கட்டளையை செய்கிறார். இப்போ முதல்ல ஜெயிச்சவர் ஸ்ரீராமன், ரெண்டாவது ஜெயிச்சது பரசுராமன். ஆச்சரியம் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் பரசுராமன் தான் ஜெயிச்சார். இவர எல்லாருமே காகாசுரன் கிட்ட பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றார். காகாசுரன் பயந்து ஓடுறான், ஊர் முழுக்க சுத்துறான், உலகம் முழுக்க சுத்துறான். பிரம்மாஸ்திரம் துரத்திண்டு வருது. கடைசியில் பெருமாள் திருவடியிலேயே வந்து சரணாகதி பண்ணிட்டான் காகாசுரன். அதுக்கப்புறம் அந்த காகாசுரன் கிட்ட பெருமாள் கேட்கிறார், ஏன்பா இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு ஏதாவது வழி பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு. வேற வழி இல்லாமல் இந்த காகாசுரனுடைய கண்ணை எடுக்கிற. பிரம்மாஸ்திரம்னா உயிரை தானே போக்கணும், ஆனால் அதன் சக்தியை குறைச்சு அவனுடைய கண்ணை எடுக்கிற. ஏன்னா காகாசுரன் சொன்னான் என் கண்ணை எடுத்துரும் அப்படின்னா கண்ணை எடுக்கிறான். அப்போ முதல்ல ஜெயிச்சது பெருமாள். ஆனா காகாசுரன் சரணாகதி பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் ஜெயிச்சது காகாசுரன் தான். ஏன்னா அவன்கிட்டயே கேட்டு என்னப்பா பண்ணலாம்னு சொல்லி அவனே என் கண்ணை எடுத்துரும் சொல்லி கண்ணை எடுக்க. இதே மாதிரிதான் சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணிட்டான்னா முதல்ல கோபம் வந்தது, சமுத்திரத்தையே வத்தடிக்கிறேன்னு கிளம்புற. சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணிட்டாச்சு. உடனே அதுக்கப்புறம் அந்த அஸ்திரத்தை என்ன பண்ணலாம்னு சமுத்திரராஜனே கேட்டு செய்கிறார். சரணாகதி பண்ற வரைக்கும் பெருமாள் ஜெயிக்கிறார், சரணாகதி பண்ணியாச்சுன்னா பெருமாள் தோற்கிறார் அப்படின்னு அர்த்தம். அபாம்பத்யுஷத்ரூன் அசகன முனேர் தர்மணிகளம் கிருபே காகஸ்யைகம் ஹிதமிதி ஹினஸ்தி ஸ்மனயனம் விலீன ஸ்வாதந்த்ரியः விருஷகிரிபதிஸ்த்வத்விஹிதிபிஹ திசத்யேவம் தேவோ
ஜனித சுகதிம் தண்டன கதிம் அப்படின்னு இதனுடைய தாற்பயத்தை தயாசுதகத்துல சுவாமி சாதிச்சிருக்கார். இந்த கூடாரை வெல்லுங்கிறது தாற்பயத்தை. கூடாரை வெல்லக்கூடியவன் நீ, கூடியவரை உன்னால் வெல்ல முடியுமோ அப்படின்னு தாற்பயம் சொல்லியிருக்கார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்படை கொண்டு யாம் பெறும் சம்மானம். உன்னை பாடி உன்னுடைய அனுகிரகம் வாங்கிட்டு நாங்கள் பெறக்கூடிய சம்மானம். எங்களுக்கு நீ செய்ய வேண்டிய அனுகிரகம், எங்களுக்கு என்ன பரிசு வேணும்னா இது பரிசு இல்லை, இது கேட்டு வாங்குற பொருள் இல்லை, இது சம்மானம், எங்களுக்கு பண்ற கௌரவம் இது. ஏன்னா எதுவுமே பகவத் அனுகிரகம் வந்து வச்சுக்கோங்க, அது சம்மானம். பெருமாளுடைய பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை போட்டால் அது சம்மானம். பெருமாளுடைய பிரசாதம்னு சாத்த கொடுத்தா அது சம்மானம். பிரசாதமே இருந்தாலும் ஆத்துல சாதமே பண்ணாலும் அது வெறும் சாதம். அது பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டா அது பிரசாதம். பிரசாதம்னா அனுகிரகம்னு அர்த்தம். பிரசாதம் தான் சொல்றோம். அப்போ அதே மாதிரி பாடிப்பறை கொண்டு உன்னை பாடி உன்னுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு எங்களுக்கு எது கிடைச்சாலும் அது சம்மானம் எங்களுக்கு. பதி சம்மானிதா சீதா அப்படின்னு ஒரு ராமாயணத்துல பெருமாளே சீதைக்கு சம்மானம் பண்ணார் அப்படின்னு வரும். எப்போ அப்படின்னா தசரத சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி கிளம்புறார் அவர். காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இது காட்டுக்கு போகணுங்கிறது தெரியாது. பெருமாளும் பிராட்டியுமா சுமந்தருக்கு ஒரு சேவை கொடுத்தார் அப்படின்னு அந்த 23வது பாட்டுல பார்த்தோம். அந்த சமயத்துல பெருமாள் சுமந்தரோட கிளம்பும் போது சீதாதேவியும் கூட வராராம். அப்ப அவருக்கு சம்மானம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. சீதா பிராட்டிக்கு பெருமாள் சம்மானம் பண்ணாராம். என்ன சம்மானம் பண்ணாருங்கிறது ராமாயணத்துல இல்ல, சம்மானம் பண்ணாருங்கிறது மாத்திரம் ஆச்சாரியெல்லாம் அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. சீதாதேவிக்கு சம்மானம் பண்ணார், பகுமானம் பண்ணாராம், வெகுமதி அளித்தார். அப்படின்னா மனைவிக்கு போய் என்ன வெகுமதி அளிக்க முடியும் அப்படின்னு எடுத்து அழகா வியாக்கியானம் பண்றார். அவ தன்னுடைய மாலையை இட்டார் அப்படின்னு ஆரம்பிச்சு. அந்த மாதிரியான சம்மானம் எங்களுக்கு வேணும். வெறும் பலம் நாங்க கேட்கல, உன்னுடைய சம்மானமாக உன்னுடைய அனுகிரகமாக வேணும். கேட்க போறதுனோ பார்த்தா சாதாரண விஷயமா தான் இருக்கும். சூடகமே தோல்வெளியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனே பல்கன நிறைய ஆபரணம் வேணும், பால் சோறு வேணும், இதெல்லாம் தான் கேட்க போறா. ஆனா இதுவே பகவத் அனுகிரகமா இருந்தால் ஆனந்தம் சம்மானங்கிற. பெரியாழ்வார் சொல்றார், நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானு சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிடை நல்லவோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல பையுடையனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவானே. பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவேன், ஏன்னா எனக்கு சம்மானம் கொடுத்து வச்சிருக்கான். என்னுடைய வாழ்க்கையில என்ன சம்மானம் கேட்டா எனக்கு நித்தியம் என்ன கிடைச்சிட்டு இருக்கு, நெய்யிடை நல்லதோர் சோறு, நெய்யோடு கூட சாதம் ஆகாரம் கிடைச்சிட்டு இருக்கு. நியதமும் அத்தானு சேவகமும் எப்பவும் பெருமாளுக்கு கைங்கரியம் திருவாராதனங்கள்லாம் பண்ணக்கூடிய புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. கை அடைக்காயும் கையில வெத்தலை பாக்கு போக்கியமான வஸ்துக்கள் கிடைச்சிருக்கு. கழுத்துக்கு பூனொடு கழுத்துல ஆபரணம் இருக்கு. காதுக்கு குண்டலமும் காதுல குண்டலம் இருக்கு. மெய்யிடை நல்லதோர் சாந்தம் என்னுடைய சரீரத்துல அழகான சாந்து சந்தனம் முதலானது புஷ்பம் இதெல்லாம் கொடுத்துருக்கா. நல்ல வஸ்திரம் கிடைச்சிருக்கு, நல்ல ஆபரணம் கிடைச்சிருக்கு, நித்தியம் நல்ல ஆகாரம் கிடைக்கிறது, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ற பாக்கியம் கிடைக்கிறது, போக்கியமான வஸ்துக்கள்லாம் கிடைச்சிருக்கு. என்னை வெள்ளுயிராக்கவல்ல, எல்லாத்துக்கும் மேல என்னை சாத்விகமா ஆக்கியிருக்கான், வெள்ளுயிர் ஆக்கியிருக்கான். எப்ப பார்த்தாலும் கோபமும் காமமும் எரிஞ்சு விழறதும் அதெல்லாம் இல்லாமல் சாத்விகமா இருக்கும்படி பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட பகவான் பையுடையனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவன். அப்ப அவனுக்கு பல்லாண்டு பாடுவேன். இத்தனை பண்ணி வச்சிருக்கானேங்கிற இத்தனையும் தனக்கு கிடைச்ச சம்மானம். வாழ்க்கையில எது எது கிடைக்கிறதோ அது எல்லாமே பெருமாள் நமக்கு கொடுக்கக்கூடிய சம்மானம். அப்படின்னா அனுகிரகம். பெருமாள் மூலமா வந்தா சம்மானமா, அது பெருமாள் மூலமா வந்ததா பாவிக்கணும். எதுவுமே நாம சம்பாதிக்க முடியாது. அப்பதான் அந்த சம்மானத்துடைய பெருமை புரியும். யான் பெரும் சம்மானம் வந்தது அப்படின்னு ஆறாம் பட்டர் ஒரு அழகா ஒரு சின்ன சம்பவம் சொல்லியிருக்கா. அந்த வாசல்ல நிற்கும் போது பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாலாம், பெருமாள் பிரசாதம். யாம் பெரும் சம்மானம்ங்கிறார் அவர், இது எமக்கு சம்மானம்ங்கிறார். அந்த மாதிரி நாங்க இனிமே என்னென்ன கேட்டு வாங்க போறோமோ இது எல்லாமே எங்களுக்கு சம்மானமா இருக்கணும், உம்முடைய அனுகிரகத்தினால வரணும். உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். என்ன வேணும் அப்படின்னு கேட்டா என்ன வேணுங்கிறது பின்னாடி வருது. எப்படி வேணும்னா நாடு புகழும் பரிசினால் நன்றாக. நாங்க கேட்கறதெல்லாம் நாடு புகழும் பரிசா இருக்கணும், லோகத்துல எல்லாரும் பாராட்டணும். எப்படி இருந்தவன் இவன், கண்ணனை பாடி பாடி இப்படி ஆயிட்டான்னு எல்லாரும் பாராட்டணும். இப்படி இருந்தவாளுக்கு கிருஷ்ணன் அனுகிரகத்தினாலே எப்படி உயர்ந்த ஸ்திதி வந்திருக்கு, எப்படி ஆனந்தமா இருக்கானே,
ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவன், சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருந்தவன் இன்னைக்கு ஆனந்தமா இருக்கானேனா கிருஷ்ண அனுபவம் அப்படின்னு எல்லாரும் நாடுல எல்லாரும் புகழணும். நன்றாக நன்னா வேணும், எங்களுக்கு நல்ல உயர்ந்த வஸ்துவா வேணும். நாடு புகழும் பரிசினால் எதிரிகள்லாம் கூட பார்த்து ஆச்சரியப்படணும், ஆஸ்திகர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படணும், சம்சாரிகள்லாம் பார்த்து ஆச்சரியப்படணும். ஏன்னா நீ எனக்கு பண்ண அனுகிரகம் அப்படி இருக்கணுமா. சுகசாரணால் சொல்றா ராமாயணத்துல, சுகன் சாரணன் 2 பேர், ராவணனுடைய மந்திரிகள் இவா 2 பேரும். இவா 2 பேரையும் அனுப்பிச்சான் ராவணன். போய் ஸ்ரீராமனுடைய பலங்கள்லாம் சைன்யங்கள்லாம் எப்படின்னு பார்த்துடுவான். ஒற்றர்கள் இவா. அதனால மெதுவா அவெல்லாம் எங்க வந்திருக்காள், சைன்யத்துல யார் யார் இருக்காள், என்னென்ன பலம் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்து சொல்லுன்னு ரகசியமா அனுப்பிச்சுட்டான். இவாளும் என்ன பண்ணா, 2 பேரும் குரங்கு மாதிரி வேஷம் போட்டுட்டான். வேஷம் போட்டுன்னு குரங்குகளோட கூட கலந்துட்டான். ரகசியமா தான் வந்துட்டா, யாருக்கும் தெரியாமல் குரங்கு போல வேஷம் போட்டுன்னு குரங்குகளோட குரங்கா கலந்துட்டான். இப்படி வந்து குரங்கு சைன்யத்துக்குள்ளேயே போய் யார் யார் எங்க இருக்கா, சுக்ரீவன் எங்க இருக்கார், இவன் எங்க இருக்கார், யார் யாருடைய பலம் எல்லாம் என்னென்ன, யாருக்கு அங்க வாய்ஸ் இருக்கு, யாருக்கு வாய்ஸ் இல்லை, இதெல்லாம் பார்க்கறா உள்ளுக்குள்ள. அப்படியே பார்த்துன்னு வந்த போது விபீஷன் கண்டுபிடிச்சிட்டார். யாருங்கிறது விபீஷனுக்கு தெரியும், மற்ற குரங்களுக்கு தெரியாட்டா கூட விபீஷனுக்கு தெரியும். விபீஷன் 2 பேரையும் பிடிச்சு பெருமாள் கிட்ட நிறுத்திட்டார். 2 பேர் வந்திருக்கா, 2 பேரும் ராவணனுடைய ஒற்றர்கள், சுகன் சாரணன் எனக்கு தெரியும். அவர் கைங்கரியத்தை அவர் பண்றார். இதை பார்த்த உடனே குரங்களும் அடிக்க ஆரம்பிச்சிருது. குரங்கள்லாம் எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது இவன் மேலங்கிறது. குரங்கள்லாம் ஏன் அப்படின்னா இவன் வாசனையே ஒரு மாதிரி இருக்கேங்கிறது. இவனுக்கு குரங்கு மாதிரி வேஷம் போட்டாலே தவிர குரங்கு மாதிரி நடக்க தெரியலையா, குரங்கு மாதிரி வாழெல்லாம் ஆட்ட தெரியல, உருலாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ண தெரியல, முதுகு சுரிஞ்சுக்கணும், தலையை சுரிஞ்சுக்கணும், அதெல்லாம் பண்ண தெரியல. வெறும் வேஷம் போட்டா ஆயிடுத்தான்னா, வேஷம் போட்டாலும் பெருமாள் கிட்ட தான் கற்றுக்கணும் எப்படி வேஷம் போடணுங்கிறது. ஒன்றும் பண்ண தெரியாமல் வேஷம் போட்டுன்னு வந்தா குரங்கு எங்களுக்கே சந்தேகம் போட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சு. பெருமாள் பண்ண உடனே சுகசாரணன் வந்து ஐயோ காப்பாத்துங்கோ, அபயம் அபயம் அடியை காப்பாற்றணும் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணா. உடனே காப்பாத்திட்டார் பெருமாள். யாரும் அடிக்க வேண்டாம்னு விட்டார். என்னன்னு கேட்டா அவர் சொன்ன மாதிரி ராவண மகாராஜா தான் அனுப்பிச்ச சைன்யத்தை பார்த்துன்னு வர சொன்னார்னா பெருமாள் சிரிச்சாராம். போய் பாருங்கோன்னு விட்டார். நீங்க என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் பாருங்க. விபீஷனை கூட்ட இவாளுக்கு எல்லாத்தையும் காமி, யார் யார் எப்படி என்னென்னவா கேட்கிறாளோ மொத்தத்தையும் காண்பிச்சுடுன்ட்டார். எல்லாத்தையும் காண்பிச்சு மொத்தத்தையும் எல்லாத்தையும் பார்த்தார். விபீஷனை எல்லாரும் மகாராஜா மகாராஜாங்கிறா, ஏன்னா லங்கைக்கு மகாராஜாவும் அவன். சுக்ரீவனை எல்லாரும் மகாராஜா மகாராஜாங்கிறா, ஏன்னா தங்களுடைய மகாராஜாவான் அவன். பெருமாள் ராமனை மாத்திரம் யாரும் மகாராஜான்னு சொல்லல, அவர்தான் ராஜ்யம் இல்லாம தானே இருக்க. குரங்குகள் பேசுறதெல்லாம் கேட்டுண்டா. இப்படி நேர விபீஷன் மொத்தம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ராமன் கிட்ட கூட்டின்னு வந்தார். உடனே பெருமாள் கிட்ட கீழே வந்து சேவிச்சு ஜெயஜி பவா அப்படின்னு சொல்லிட்டு போனாலாம். நமக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு பல்லாண்டு பாடிட்டு நேரம் அங்கிருந்து கிடவே ராவணன் இருக்கிற இடத்துக்கு போய் ராவணன் கிட்ட சொல்றா இதெல்லாம். அப்ப சொல்லும்போது அழகா ஒரு விஷயம் சொல்றா. என்னையா சைன்யம்னா எப்படி இருக்கு தெரியுமா, நீயும் என்னமோ ராஜ்யத்தை பிடிச்சு வச்சுட்டு இருக்கியே, அங்க மகாராஜன்னு விபீஷன் சொல்லிட்டு இருக்கா, மகாராஜன்னு சுக்ரீவனை சொல்லிட்டு இருக்கா. இவா 2 பேருக்கும் ராஜ்யத்தை கொடுத்தவர் பெருமாள் ஸ்ரீராமன். அப்போ உனக்கு ஒரு வரம் கொடுத்துட்டு தேவர்கள்லாம் கடைசியில உங்ககிட்டயே அடிபட்டு நிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப கௌரவத்தோடு கூட நிறைய பேருக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு ஆனந்தமா இருக்கக்கூடிய பெருமாள் இருக்க. இவா மொத்த பேரும் இங்க வரணுங்கிறது இல்லை, அவர் ஒருத்தர் வந்தாலே போரும் லங்கை நிர்மூலம் ஆயிடும். பெருமாள் ஸ்ரீராமன் ஒருத்தர் வந்தா போரும், இவள வெறுமைதான் சாக்கா வச்சுட்டு இருக்க, இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்க அப்படின்னு பெருமாளுடைய பெருமையும் விபீஷனுக்கு ராஜ்யத்தை கொடுத்த பெருமையும். ஏன்னா விபீஷனுக்கு ராஜ்யம் கொடுத்தது பெரிய விஷயம், ராஜ்யமே கையில இல்லை, இப்போ இனிமேதான் ராஜ்யம் வரணும். ஆனா அதுக்குள்ள பட்டாபிஷேகம் பண்ணிட்ட பெருமாள் முதல்லயே. விபீஷனுக்கு ராஜ்யம் கொடுத்த பெருமையும் சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கொடுத்த பெருமையும் எல்லாத்தையும் எடுத்து சொல்றா சுகசாரணா. அந்த மாதிரி நாடு புகழும் பரிசினால் சுகசாரணால் சொல்ற மாதிரி லோகத்துல எல்லாரும் பாராட்டுற மாதிரி அனுகிரகம், உங்களுடைய அனுகிரகம் வேணும். நன்றாக என்ன வேணும் கேட்டா, சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் ராமணிவோம். பல ஆபரணங்கள் வேணும். சூடகம் அப்படின்னா கையில இருக்கக்கூடிய ஆபரணம், தோல்வழினா தோல்ல இருக்கக்கூடியது, தோடு காதுல இருக்கக்கூடியது, செவிப்பூ அப்படின்னா காதுல மேல இருக்கக்கூடிய புஷ்பம், பாடகம் அப்படின்னா கால் ஆபரணம், என்றனைய இந்த மாதிரி பல ஆபரணம். இது மாத்திரம் கிடையாது, என்றனைய இன்னும் நிறைய இருக்குங்கிற. இன்னும் என்ன வேணும்னா கண்ணன், உனக்கு எத்தனை ஆபரணம் இருக்குன்னு கேட்டா கண்ணனை பார்த்து
எனக்கு எத்தனை ஆபரணம் இருக்குன்னு கணக்கு உண்டானா? அசங்கேயமான ஆபரணம் இருக்கு. அசங்கேய நித்திய நிரவத்தி நிறுத்திசை கல்யாண திவ்யா அப்படின்னு ஏகப்பட்ட ஆபரணம் இருக்கு. அப்படின்னா அத்தனையும் எங்களுக்கு வேணுங்கிறாவா? என்றனைய பல பலவே ஆபரணம், உனக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கும் பல பலவே ஆபரணம் ஆக வேணும். என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், அது மொத்தத்தையும் நாங்கள் அணிவோம். விரதம் முடிஞ்சப்பறம் ஆடை உடுப்போம், நல்ல வஸ்திரமா பார்த்து உடுப்போம். என்ன சொல்றா, ஆபரணங்கள்லாம் இல்லாம விரதத்துல இருக்கா? இப்போ விரதத்துல மையிட்டு எழுதும், மலரிட்டு நான் முடியும், எங்க கண்ணுக்கு மை போட்டுக்க மாட்டோம், கூந்தல்ல மலர் வச்சுக்க மாட்டோம், ஆபரணங்கள்லாம் எதுவும் சாத்திக்க மாட்டோம், போக வஸ்துக்கள் எல்லாம் விட்டுடுவோம், அப்படின்னு தான் விரதம் இருக்கா. ஆனா இப்ப என்ன கேட்டா, விரதம் முடிச்சப்புறம் என்ன வேணும் அப்படின்னா இதெல்லாம் வேணும். ஏன் அப்படின்னா உன்னுடைய அனுகிரகம், உன் அனுகிரகமா எல்லாம் வேணும். முதல்ல வேண்டாம் சொன்னது உன் அனுகிரகம் இல்லாத போது எங்களுக்கு எதுவும் வேண்டாம். இப்ப எங்களுக்கு வேணும்னா பல்கலனும் யாமணிவோம். ஏன்னு கேட்டா, கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு பல்கலனும் யாமணிவோம். உன்னோட சேர்ந்து உன்னுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு உன்னோட சேர்ந்து இருக்கும்போது அந்த சேர்க்கைக்கு உறுப்பா இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும். உன்னோட விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது எங்களுக்கு எதுவும் வேண்டாம், சேர்ந்து இருக்கும்போது எல்லாம் வேணுங்கிற. ஏன்னா எதுவுமே சம்சாரத்தில் இருக்கக்கூடிய போகங்களே இருக்கட்டும், அதே பகவத் அனுபவத்துக்கு உறுப்பா இருந்ததுன்னா, பகவத் அனுபவத்துக்கு உபயோகப்படும்படியான வஸ்துவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது விசேஷம். இதுவே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சன்னியாசியா போய் எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சுட்டு வைராக்கியங்கிற பெயர்ல அப்படி சொல்லலை நம்ம சாஸ்திரம். அனுபவிச்சுட்டே இருக்க முடியும் தான் சொல்ற. சகல் ஏவம் வர்த்தையன் யாவதா ஆயுஷுண்டு. கிரகஸ்தனா இருந்துட்டே நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன், குடும்பத்துல இருந்துட்டே அவன் பகவத் ஆராதனம் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்கலாம், எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு. அதனால கோவிந்தா உந்தன்னை பாடி பறிகொண்டு சூழகவே, உந்தன்னை பாடி பறிகொண்டு பல்கலனும் யாமணிவோம். நீ பிரிஞ்சிருந்தா எங்களுக்கு எதுவும் வேணாம். மறுபடியும் ராமாயணத்துல பார்த்தோம்னா, சீதாதேவியை தேடிண்டு ஆஞ்சநேயர் போற லங்கைக்கு. அவர்கிட்ட மோதிரம் இருக்கு. சீதாதேவி யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சீதாதேவியை முன்ன பண்ண பார்த்ததில்லை இவர். சீதாதேவி எப்படி இருப்பாருங்கிறது இவருக்கு தெரியாது. ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்னா அவர் எப்படி இருப்பாருங்கிறது தெரிஞ்சாதானே கண்டுபிடிக்க முடியும். இவரை காணவில்லை அப்படின்னா அவர் ஒசரம் என்ன, அவருடைய வெயிட் என்ன, அவர் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கார் எல்லாத்தையும் எடுத்து சொல்றார். அவர் போட்டோவை எடுத்து காமிக்கிறார், இவரை காணவில்லை கண்டுபிடித்து கொடுக்கவும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. மாதிரி சீதாதேவியை காணவில்லை அப்படின்னா அப்போ அவருடைய ரூபம் ஏதாவது தெரியணுமோ இல்லையோ? ஆஞ்சநேயருக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கச்ச ராவணனுடைய அந்தப்புறத்துல வந்து பார்த்தாலும் ஏகப்பட்ட ஸ்திரீகள் இருக்கா, ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. ஸ்திரீ வனம்ங்கிற வால்மீகி நிறைய மரங்கள்லாம் சேர்த்து காடு இருக்கா மாதிரி ஸ்திரீ வனமாவது, ஸ்திரீகள்லாம் சேர்த்து காடு மாதிரி இருக்காம் அது அந்தப்புறமே. ஏகப்பட்ட ஸ்திரீகள் படுத்துருக்கா. அங்க போய் சீதாதேவியை தேடுறாரு. இவள் இருப்பாளா, இவன் இருப்பாளா? அந்தப்புறத்துலாம் சீதாதேவி இருப்பா. இவளா இருக்குமா இவளா இருக்குமான்னு தேடுற. இதுதான் ரொம்ப கஷ்டம். ஒண்ணு பண்ண தெரியாதவரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால்தான் மந்தோதரியை பார்த்து ஏமாந்து போயிட்டார். மந்தோதரியுடைய சௌந்தரியத்தை பார்த்து இவர் சீதாதேவியோன்னு முதல்ல நினைச்சு சந்தோஷப்பட்டு எகிரி குதிச்சாராம். புச்சம் அப்படிங்கிற தன்னுடைய வால் எடுத்து முத்தம் கொடுக்குறாராம். நான் கண்டுபிடிச்சுட்டேன்னு சந்தோஷத்துல. நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம நிதரிசயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். குரங்கு தானே, வாழை எடுத்து முத்தம் கொடுத்துக்கிறாராம் சீதாதேவி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அடுத்த க்ஷணமே இவர் சீதாதேவி இல்லைன்னு. முதல்ல சீதாதேவி நினைச்சவர் அடுத்த க்ஷணமே இவர் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். எப்படி, என்ன காரணம்? இவர் எதை வச்சு சீதாதேவி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, ராமேண வியுக்தாசா சொத்தும் அருகதி பாமினி ந போக்தும் நாப்பி அலங்கர்த்துங்கிற. ஸ்ரீராமனை பிரிஞ்சு இருக்கிற சீதாதேவி தூங்க மாட்டார், அவர் அலங்காரம் பண்ணிக்க மாட்டார், அவர் ஆகாரம் பண்ண மாட்டார், அவர் இந்த மாதிரி பல ஆபரணங்கள் போட்டு இருக்க மாட்டார். அது ஒண்ணுதான். அதை வச்சு ஆஞ்சநேயர் கடைசியில அசோகவனத்துல சீதாதேவியை பார்த்தபோது மலின வஸ்திரத்தோடு கூட இருக்கார், அழுக்கான வஸ்திரத்தோடு கூட இருக்கார், அலங்காரம் எதுவும் இல்லாம இருக்கார், தலை கேசங்களை எல்லாம் விரிச்சுன்னு இருக்கார். அப்ப இதெல்லாம் பார்த்து இவர் சீதாதேவியை கண்டுபிடிக்கிறார். துக்கத்துல இருக்கார், அழுதுன்னு இருக்கார். இவர் தான் சீதாதேவியை தவிர அங்க மந்தோதரியும் அதே அழகுதான். ஆனால் ஆனந்தத்துல பல ஆபரணங்களோடு கூட படுத்துன்னு இருக்க சீதாதேவி இல்ல. பெருமாளை விட்டு பிரிஞ்சு துக்கத்துல ஆபரணங்கள் இல்லாமல் துக்கத்துல இருக்கிறதா சீதாதேவி அப்படின்னு இதையே வச்சு கண்டுபிடிக்கிறாராம்.
இதுதானே ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம். ஒரு பாகவதன் அப்படின்னா பகவத் வியோகத்துல அதை சகிக்க முடியாமல் இருக்கிறவன், பகவத் சம்யோகத்துல ஆனந்தமா இருக்கக்கூடியவன். இவருடைய போகங்கள்லாம் பகவானுக்குன்னு இருக்குமா, அதை வச்சு கண்டுபிடிக்கிறார். அந்த மாதிரி முன்னாடி ஆபரணங்கள்லாம் வேண்டாமே, அலங்காரங்கள்லாம் வேண்டாமே அப்படின்னா உன்னை பிரிஞ்சபடினால வேண்டாம்னா, இப்ப உந்தன்னை பாடி பறை கொண்டுன்னு உன்னுடைய அனுகிரகம் வாங்கிட்டு உன்னோடு சேர்ந்தபடினால எங்களுக்கு சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். இன்னும் நிறைய ஆபரணம், இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் வேணும் அப்படிங்கிற ஆடை. பெருமாளும் அப்படிதான், இவாளை பிரிஞ்சு அவனும் அப்படிதான் இருப்பான். ஏன்னா பரதனை விட்டு பிரிஞ்சு பெருமாளும் நம்ம ஸ்நானம் பகுமதம், எனக்கு ஸ்நானம் வேண்டாங்க. ராவண சம்ஹாரம் ஆன உடனே பெருமாளுக்கு மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சு ஆபரணம் கொடுக்குறேன்னார் விபீஷணர். வேண்டான்னு விட்டார். ஏன்னா தம்பினா கேகை புத்திரம் பரதம் தர்மச்சாரினம், பரதனை விட்டு பிரிஞ்சிருக்கேன்பா, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நேரம் அங்கே போகணும்னுட்டேன். அங்கே போய் பரதனை பார்த்த உடனேயே அந்த ஜடாமுடியெல்லாம் மொத்தத்தையும் எடுத்து நன்னா ஸ்வஸ்ருவர்த்தகாக சொல்ற ராமாயணத்துல நன்னா இந்த முடியெல்லாம் எடுக்கக்கூடியவன் யாரோ அவனெல்லாம் கூட்டு வச்சு அழகா முடியெல்லாம் எடுத்து பெருமாள் ஆச்சரியமா ஆக்கி அழகு பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணி பட்டாபிஷேகம் நடக்கு. ஏன்னா பரதனோட சேர்ந்தாச்சு, சீதா பிராட்டியோட சேர்ந்தாச்சு. பெருமாளுக்கும் அப்படிதான், பக்தர்களுக்கும் அப்படிதானா. அதனால் நீயும் சந்தோஷமா இருக்கணும், நாங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிற. பல்கலனும் யாமணிவோம், உன்னோட சேர்ந்து பல ஆபரணங்கள் போட்டிப்போம், ஆடை எடுப்போம், நல்ல வஸ்திரங்கள். முன்னாடி ஏதோ பெயருக்கான வஸ்திரம் உடுத்திட்டோம், இப்ப அப்படி இல்லை. கூடாரை ஒல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு ஆடை எடுப்போம், நாடு புகழும் பரிசினால் ஆடை எடுப்போம், நன்றாக ஆடை எடுப்போம் அப்படின்னு சேர்த்துக்கணும் எல்லாத்தையும். முன்னாடி ஏதோ பெயருக்காக வஸ்திரம் உடுத்திட்டு இருந்தோம், உந்தன்னை பாடி ஆடை எடுப்போம், கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடை எடுப்போம். கோவிந்தான்னு கத்தியே ஒருத்தி வஸ்திரங்களை வாங்கிட்டாளே திரௌபதி, அவருடைய பெருமை என்ன பெருமை. கோவிந்தான்னு கத்தும் போதே வஸ்திரத்தை கொட்டினானே ஒருத்தன், அதை நினைச்சு நினைச்சு நாங்க வஸ்திரம் உடுத்தும் போதெல்லாம் அந்த திரௌபதியை நினைச்சு இதானே வஸ்திரம் கொடுத்தவன் அப்படின்னு அதை நினைச்சு நாங்க ஆடை எடுப்போம். பறை கொண்டு ஆடை எடுப்போம், உன்னுடைய அனுகிரகத்தினாலே ஆடை எடுப்போம். அதாவது உன்னுடைய ஆடை உடுத்து கலைஞனின் பீதகவாடை உடுத்து அப்படின்னு உன்னுடைய ஆடையை உடுப்போம், உனக்காக ஆடை உடுப்போம், நாடு புகழும் பரிசினால் ஆடை உடுப்போம். எல்லாரும் கொண்டாடும்படி இது கண்ணனுடைய ஆடை இது அப்படின்னு கல்யாண வஸ்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாரும் கொண்டாடும். அது இல்லாமல் ஏதோ விரகத்துல இருந்து கடைசியில பட்டொடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை வேணாள் பனிநடுங்கன் நீர்த்ததும்ப பள்ளி கொள்ளாள் அந்த மாதிரி கிடையாது. திருவங்கியாழ்வார் சொல்ற பட்டெல்லாம் உடுத்து உடுத்தி அயர்க்கிறாள், ஒரு வஸ்திரத்தை உடுத்தி இது வேண்டாம், வேற வஸ்திரத்தை உடுத்தி இது வேண்டாம், அப்படி கிடையாது. உன்னையே நினைச்சுட்டு ஒரு வஸ்திரத்தை சிரமா உடுத்திப்போம், நன்றாக ஆடை உடுப்போம். அதாவது உன்னுடைய நினைவோடன்னு அர்த்தம், உனக்காக அப்படின்னு அர்த்தம். நன்றாக ஆடை உடுத்தல்னா என்ன கேட்டா கண்ணனுக்காக ஆடை உடுத்தல். நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். வளையிலேருந்து ஆரம்பிச்சு பல்கலன், இவாளை ஆண்டாளுக்கே பல்வளையாங்கிற சுடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நிறைய வளை சாத்தின்னு இருக்கார். நப்பினை பிராட்டியை சொல்லும்போது சீரார் வளை ஒலிப்பாங்கிற. இவர்கள் கையில வலை இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கிருஷ்ணனுடைய சம்யோகம், சேர்ந்து இருக்காள். அதனால பிரிஞ்சிருக்காள் அப்படின்னா அப்ப வலை இருக்காது. கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகல குழை இரண்டும் 4 தோளும் எவ்வளவுண்டு எம்பெருவான் கோயில் என்றேற்கு இதுவன்றோ எழிலாளி என்றார் தாமேன் வரும். கைவளையும் மேகலையும் காணேன், கையில வலை இல்லையே, கண்ணன் வலையை கொண்டு போயிட்டானேன்னு கதறாள். ஆண்டாளே பல இடத்துல கதறாள். என்னுடைய வலை கண்ணன் எடுத்துட்டு போயிட்டானேங்கிற, என்னுடைய வலைக்காக இங்க வருவானா அப்படிங்கிற. பச்சை மாட மதிலரங்கர் வாமனனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வலை மேல் இச்சையுடையதே இத்தருவே போதாரு. என்னுடைய வலை மேல ஆசை இருந்தா இங்க வரமாட்டாரா அவர் அப்படிங்கிறார். வலைதான் முதல்ல இழக்கிறதே. ஆசைப்பட்டான முதல்ல வலைதான் கழண்டு போகும். ஆனா வலையை கொண்டு போனான் தான் சொல்லுவா. சம்யோகத்துல முதல்ல சேர்றது எதுன்னா அதுவும் வலைதான். இப்போ பல்கலனும் ஆம்னிவோம் ஆடை எடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்யுது. அதன் பின்னே இன்னும் இருக்குன்னா கண்ணன் ஒண்ணு வச்சு ஆச்சரியப்பட்டான். எத்தனை ஆபரணங்கள் கேட்கறான். சூடகமேங்கிறா. சூடகம்னா கை பிடிக்கும் போது வளையாம், தோல் வலைன்னா தோலை அணைக்கும் போது தோல் வலை இருக்கணும்,
தோடே அப்படின்னா ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது காதுல தோடு உறுத்தணுமா. செவிப்பூவே அப்படின்னா அப்படி முகரும் போது அந்த பூனுடைய வாசம் இருக்கணும். கண்ணனுக்கு எல்லாம் மொத்தமே, இவாளுக்கு கேட்கல. பாடகமே அப்படின்னா கடையில கண்ணன் கீழே காலை பிடிக்கும் போது அந்த காலில் ஆபரணம் இருக்கும். பாடகமே என்றனைய பல்கல்லும் யாவும் கண்ணனுக்காக மொத்தமும் கேட்டிருக்காள். கண்ணன் ஆச்சரியப்பட்டு எத்தனை அழகா கேட்கிறாள்வா. சரி முடிஞ்சு போச்சான்னா அதன் பின்னேங்கிறா. இனிமேதான் இருக்கு முக்கியமானது. அதன் பின்ன இன்னும் இருக்கு கேளு. பார்ச்சோறு வேணும். பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கே வழிவார. வெறும் சோறு இல்ல, அது பாலாலேயே பண்ண சோறு. ஜலத்துல பண்ணிட்டு கொஞ்சோண்டு பால் சேர்த்து இருக்கக்கூடிய க்ஷீராண்டம் இல்லை. ஜலமே சேர்த்தாமல் பாலிலேயே ஒரு க்ஷீராண்டம் பண்ணி அந்த க்ஷீராண்டம் வெளியில தெரியாதபடி அது மூடும்படி நெய். மூட நெய் தான் இது, மூடும்படி நெய் இருக்கு. இது தெரியாம சில பேர் மூட நெய் அப்படின்னா டால்டா நெய் நினைச்சிட்டு இருக்கு. பார்ச்சோறு மூட நெய் பெய்து. திருமலையில சேவிக்கலாம். இல்லை திருமலையில திருவேங்கடையப்பன் சன்னதியில சக்கரை பொங்கல் பண்ணான்னா அந்த பாத்திரத்துல அரை பாத்திரம் தான் சக்கரை பொங்கல் இருக்கும். அதுக்கு மேல கால் பாத்திரம் நெய் தான் இருக்கும். நெய் மேல இருக்கும். நெய் சக்கரை பொங்கலே தெரியாது, நெய் தான் தெரியும். நெய் உருகினா உள்ள இருக்கிற சக்கரை பொங்கல் தெரியும். காவேரியில மணல் தெரியற மாதிரி. அந்த மாதிரி பார்ச்சோறு மூட நெய் பெய்து. ஏன்னா உன்னுடைய சந்நிதி, உனக்காக தானே பார்ச்சோறு, உனக்காக தானே நெய். முழங்கி வழிவார அதை உனக்கு சமர்ப்பிச்சுட்டு உந்தன்னை பாடி பறை கொண்டு அந்த பார்ச்சோறு இருக்கும் இல்லையோ, அந்த உந்தனை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானமா இந்த பார்ச்சோறு வர, பகவத் பிரசாதமா வர, அதை நாங்க கையில வச்சுருக்க. அந்த நெய் கையிலேருந்து அப்படியே வழியறதான். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அது முழங்கையில் வழியார். கூடியிருந்து குளிர்ந்து, அதுவும் தனியா சாப்பிடல, கூடியிருந்து எல்லாரோடும் சேர்ந்து இருந்து குளிர்ந்து, மனசு குளிர்ந்து நாங்க அனுபவிச்சுருக்கோம். பராசர பட்டர்கிட்ட ஒருத்தர் கேட்ட, ஏன் நெய் முழங்கி வரைக்கும் வருதுன்னு. அவர் தாற்பயம் என்ன கேட்டா, சாப்பிட வேண்டியது தானே. இந்த பார்ச்சோரை சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப நெய் வராதே. கையில வச்சுருந்தா தானே நெய் வரும். ஏன் இப்படி நெய் வருது அப்படின்னா, பராசர பட்டர் சொன்னார், கிருஷ்ணன் சந்நிதியில அந்த பார்ச்சோரை கையில வச்சுட்டு இருக்காள், கிருஷ்ணனை பார்த்துட்டு இருக்காளே தவிர அதை சாப்பிடலையா. கண்ணன் சன்னதியில் சோறு வாயில் தொக்கில் என்றோ நெய் வாயில் தொக்குவது அப்படிங்கிறா. நெய்ங்கிறது வாயில தானே இருக்கணும், ஏன் கையில இருக்கு அப்படின்னு கேட்டா, சோறு வாயில போனா தானே நெய் வாயில போகும். கண்ணன் சாப்பிட்ற அழகையே பார்த்துட்டு இருக்காளாம் எல்லாரும். அதே பார்த்துட்டு இருக்காள், பிரசாதத்தை கையில வச்சுட்டு இருக்காள். இதுதான் இவாளுடைய அனுபவம். பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நாங்க பாகவதர்களோடு கூடியிருந்து, உன்னோடு கூடியிருந்துன்னு ஒரு அர்த்தம், பாகவதர்களோடு கூடியிருந்து இன்னும் ஒரு அர்த்தம். கூடாத எங்களை கூட வச்சுட்ட, அதனால உன்னோடு கூடியிருந்து உன்னையே பார்த்துட்டு இருந்து இந்த அனுபவங்கள் வச்சுட்டு இருப்போம். ஆபரணங்கள்லாம் அதுக்கு, சரீரமே அதுக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சாஸ்திரங்கள்ல சரீரம் கூடாதுன்னு இருக்கு. சரீரம் விரணவட் பசியேது அன்னந்தூ விரணலேபனம் ரணசே சனவட்பானம் வஸ்திரந்தூ விரணப்பட்டவது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. தேசிகன் எடுத்திருக்காரு. இந்த சரீரமே புண்ணு மாதிரி நினைக்கணும். இந்த சரீரத்தை புண்ணு மாதிரி நினைக்கணும். அன்னம் இருக்கும் இல்லையோ, ஆகாரம், அது புண்ணுக்கு போடுற மருந்தா நினைக்கிறோமா, ஆயின்மெண்ட் மாதிரி. அது பானம் தீர்த்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் அந்த புண்ணுக்கு போடுற லிக்விட் மாதிரி நினைக்கணும். அதுக்கப்புறம் வஸ்திரம் இருக்கும் இல்லையோ, உடுத்திக்கிற வஸ்திரம், அதெல்லாம் புண்ணுக்கு கட்டுற கட்டு மாதிரி நினைக்கணும். புண்ணு மேல கட்டு கட்டுவாழியோ அந்த மாதிரி நினைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நம்ம சரீரத்திலே புண்ணு வந்துருத்தோம் அப்படின்னா அதுக்கு மேல மருந்தெல்லாம் போட்டு அதை கட்டினா வச்சுக்கோங்க, ஆஹா எத்தனை அழகா இருக்கு, எத்தனை அழகா கட்டி இருக்காரு அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. இது போய் அழகான்னா இது ஏதோ தலைவிதி தானே. அந்த மாதிரிதான் சரீரத்தை நினைக்கிறோமா. இது ஏதோ அழகு அப்படின்னும், இது போக சாதனம் அப்படின்னும் நினைக்க கூடாது. இது நம்ம தலையெழுத்து, நமக்கு வந்திருக்கு புண்ணு மாதிரி, இது நமக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சரீரத்தை நினைக்கணும். சரீரத்தும் விரணவட் பசியது, புண்ணு மாதிரி தான் சரீரத்தை நினைக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு வைராக்கியத்துக்காக. ஆனா இவாளும் இங்க ஆனந்தமா சரீரத்துல பல ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு, நல்ல வஸ்திரங்கள்லாம் போட்டுண்டு அப்படி சொல்றாளே அப்படின்னா, அதான் பகவானுக்காக சரீரம் அப்படின்னு அடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மொத்தமும் ஆனந்தத்தை கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நமக்காக சரீரம்னும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. பகவானுக்காக சரீரம் அப்படின்னு ஆயாச்சுன்னா அப்ப ஆனந்தமா சமர்ப்பிக்கலாமே. ஒரு சமயம் சரீரத்தை பத்தி பராசர பட்டர் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். சரீர தோஷங்கள்லாம் எடுத்து சொன்னார். நம்ம சரீரத்துல எப்படி ஜுகுப்ச வருமோ அப்படி சொல்லிட்டார் அவர். ஏன்னா சரீரத்துக்குள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா,
மலம் மூத்திரம் மாம்சம் ரத்தம் கபம் வாதம் பித்தம்னு எத்தனை தோஷம் இருக்கோ எலும்பு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ரொம்ப ஜுகுப்சியா இருக்கு. இந்த சரீரத்திலேருந்து உள்ளிருந்து ஏதாவது ஒன்று வெளியில வந்தா போரும், நமக்கு அதை பார்த்தாலே அருவருப்பு வரும். எது வந்தாலும் சரி, எந்த துவாரம் வழியா சரீரத்தை உள்ள இருக்கிற வஸ்து வெளியில் வரட்டுமே. மூக்கிலிருந்து செடி வந்தாலும் சரி, கண்ணிலிருந்து பிடிச்ச வந்தாலும் சரி, வாயிலிருந்து எச்ச வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, காதிலிருந்து அழுக்கு வந்தாலும் சரி, எல்லாமே ஜுகுப்சை தான். இன்னும் கீழே கேட்கவே வேண்டாம். உடனே சரீரத்தை அப்பப்போ சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. குளிச்சு சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, கழுவி சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. உள்ள இருக்கிறது வெளியில வந்துட போறதே அப்படின்னு. அப்படிப்பட்ட சரீரத்தை நம்ம வச்சுருக்கோம். பெருமாள் என்ன பண்ணியிருக்க, இந்த சரீரத்து மேல ஒரு தோலை கொடுத்து அப்படி மூடி வச்சு எல்லாம் வெளியில தெரியாதபடி பண்ணியிருக்க. ஒருத்தனுக்கே ஒரு பிளாஸ்டிக் பை ஒன்று கொடுத்தா, இந்த பிளாஸ்டிக் பையில உள்ளுக்குள்ள கொஞ்சம் மாம்சம், கொஞ்சம் மலம், கொஞ்சம் மூத்திரம், கொஞ்சம் எலும்பு, கொஞ்சம் கபம், கொஞ்சம் ரத்தம், இதெல்லாம் போட்டு விட்டு பிளாஸ்டிக் பையில கொடுத்து கையில் வச்சுக்கோனா அவன் சீனி தூக்கி போட மாட்டான். ஆனா இவன் சரீரமே அதுதான், அதை தான் இவன் வச்சுட்டு இருக்கான். இந்த வெளியில தெரியாதபடி பெருமாள் பரம உபகாரம் பண்ணி மேல அப்படியே அழகா தோலை போட்டு அதை பார்க்கறதுக்கு அழகா இருக்கா மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருக்கா அப்படின்னு இப்படி எல்லாம் உபன்யாசம் பண்ணி முடிச்சா சிஷ்யர்களுக்கெல்லாம் பரம ஜுகுப்சு வந்துருக்கும். சீச்சி, இந்த சரீரத்தை போய் நம்ம வச்சுக்கணுமா அப்படின்னு எண்ணம் வந்துருக்கும். மறுநாள் காத்தால யாரும் பல்லு கூட தேய்க்கல, குளிக்க கூட இல்லை, என்ன சரீரம் வேண்டி இருக்குன்னுடா. அப்படியே இருந்தா காத்தால பார்த்தா பராசரப்பட்டார். ஆச்சரியமா காத்தால இருந்து தீர்த்தமாடி நல்ல வஸ்திரங்கள்லாம் ஒருத்திண்டு 12 திருவண்ணெலாம் எட்டுண்டு உடம்புல சந்தனங்கள்லாம் பூசிண்டு பெருமாள் சன்னிதியில ரங்கநாதன் சன்னிதியில் போயிருக்கார். விசேஷமா அலங்காரங்கள் பண்ணிட்டு இருக்கார். மாலையெல்லாம் தரிச்சுட்டு இருக்கார். சிஷ்யாலாம் பார்த்து பிரமிச்சு போனான். இப்படி ஒரு உபதேசம் பண்ணாரு நேற்று. சரீரமே வேண்டாம், இன்னைக்கு பார்த்தான்னா ஆச்சரியமா சந்தனம் பூசின்னு இருக்கார், எத்தனை நல்ல வஸ்திரங்கள்லாம் உடுத்தின்னு இருக்கார். என்னன்னு அவர்கிட்டயே போய் கேட்டா, இந்த சரீரத்துக்கு போய் அலங்காரம் பண்ணணுமா? மரம் சுவர் மதில் எடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும் போதறிய மாட்டீர். இந்த ஓட்டை மாடத்துக்கு போய் ஒரு அலங்காரமா? நேற்று தானே இவ்வளவு சொன்னீர்னா. பராசரப்பட்டர் சொல்றார், இந்த சரீரம் பெருமாளுக்குப்பா, என்னுடையது நினைச்சாதானே. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக கைகள் கொடுத்துருக்கார், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற பெருமாள் கோயிலுக்கு போறதுக்காக கால்கள் கொடுத்துருக்கார். மொத்தமே பெருமாளுடையது. நமக்கு புத்தி அதுக்காக தானே இருக்கு. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், ஜிஹ்வா இருக்குன்னா நாம கீர்த்தனம் பண்றதுக்காக. முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த்வ சமர்ச்சயா அச்சுத கதாகா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வய ஹரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம். கண்ணு எதுக்குன்னா கண்ணனை பார்க்கறதுக்கு, காது எதுக்கு இருக்குன்னா கண்ணன் நாமத்தை கேட்கறதுக்கு, கால்கள் எதுக்கு இருக்குன்னா அங்க நடக்கிறதுக்கு, சிரசு எதுக்கு இருக்குன்னா வணங்கறதுக்கு, மூக்கு எதுக்கு இருக்குன்னா அவனுடைய துளசிய முகர்றதுக்கு. சரீரமே அவனுக்கான உபகரணம். அதுக்காக தான் பகவான் நமக்கு கொடுத்துருக்கான். அதை திவ்யமா அவனுக்கு கொடுக்க வேண்டாமா? ஒரு புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா திவ்யமான புஷ்பத்தை நன்னா கொடுக்கணுமே தவிர வாடின புஷ்பத்தை கொடுக்கக்கூடாது. ஒரு பழம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா நல்ல பழத்தை சமர்ப்பிக்கணுமே தவிர அழுகி போன பழத்தை சமர்ப்பிக்க கூடாது. நல்ல பழத்தை நல்ல ரூபத்தோடு கூட, நல்ல கந்தத்தோடு கூட, நல்ல ரசத்தோடு கூட இருக்கிற வஸ்துக்களை பார்த்து தானே கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த சரீரம் பகவானுக்கு அப்படின்னா நல்ல சரீரமா தான் கொடுக்கணுமே தவிர, அதனால்தான் ஆச்சாரம் முக்கியம். நல்ல சரீரமா கொடுக்கணுமே தவிர ஒண்ணுமில்லாத சரீரத்தை பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ண முடியுமா? அதனால கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா நல்ல சந்திரங்கள்லாம் போய் சென்று திவ்யமா தான் போகணும் அப்படின்னார் பராசர். அந்த மாதிரி முன்னாடிவர்கள்லாம் நெய்யுண்ணோங்கிறா, பாலுண்ணோங்கிறா. ஆனா இப்போ பார்ச்சோறு மூட நெய்னா, இப்ப பாலும் வந்துட்டு நெய்யும் வந்துட்டு. உன்ன நெய் வேண்டாம் பால் வேண்டானா இப்ப பாலும் நெய்யும் வேணுங்கிறப்போ. ஏன்னா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். முன்னாடி வேண்டாம்னு சொல்லுது, உன்னுடைய பிரிவினை எங்களுக்கு எதுவும் வேண்டாம், ஆபரணம் வேண்டாம், மை கூட எடுத்துக்க மாட்டோம்னா இப்போ இத்தனை ஆபரணம் வேணும் அப்படிங்கிறா. இதான் அதனுடைய ரகசியம். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் அப்படின்னு பகவானுக்காக இந்த சரீரம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது இந்த பாசுரம். கூடியிருந்து குளிர்ந்து, பாகவதர்களோடு கூடியிருந்து இப்படி பகவத் பிரசாதத்தை வாங்கிட்டு குளிர்ந்துன்னா சந்தோஷமா இருப்போம் என்ன அர்த்தம். சுவாபதேசம் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா. யார் சேரமாட்டேன் அப்படிங்கிறாளோ அவளையும் தன்கிட்ட சேர்க்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். ரொம்ப மதுரமானவர்கள். மாலே மணிவண்ணாங்கிறவ பிரமே வடிவெடுத்தவர்கள். அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென் குருகூர் நகர் நம்பிங்கிற மதுரவியாழ்வார். நம்மாழ்வாரே ரொம்ப அன்பன், அவனே மால்கிறார். தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன்.
அப்படிங்கிற. அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் அப்படின்னா, அப்படி பிரமே வடிவெடுத்தவன் ஆச்சாரியின் சந்நிதியில வராமல் இருக்கவால கூட தன்னுடைய கல்யாண குணங்கள்னாலையும் தன்னுடைய உபதேசங்கள்னாலையும் தன்கிட்ட வர வச்சுடுவார். பகவத் ராமானுஜர் பேரை எத்தனை பேர் ஆசிரிச்சார் ராமானுஜர், எத்தனை 10,000கணக்கான எத்தனை லட்சக்கணக்கான ஜீவர்கள் வந்தார். திருத்தி பண்ணி கொள்றார் எல்லாரையும். வேண்டாம் வேண்டாம்னு எல்லாரும் ஒதுக்கினா கூட ஆச்சாரியர்கள் கூட சேர்த்து திருத்தி பண்ணி கொள்றாங்க கல்யாண குணங்கள்னாலே. முந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் அப்படின்னு ஆச்சாரிய அனுகிரகம் நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, சூடகமே தோல்வழியேன்னு பல ஆபரணம் கிடைக்கும் இந்த சரீரத்துக்கு. சூடகம் அப்படின்னா கையில போட்டுக்கக்கூடியது, அதாவது காப்பு. சமாசேனம் பண்ணும்போது கையில முதல்ல காப்பு கட்டுவாளாம், அது முதல்ல சூடகமே, அதுவே பெரிய ஆபரணம். தோல்வழியே அப்படின்னா தோல்ல சங்க சக்கர முத்திரைகள் குத்துவா, அதுதான் தோல்வழி. நம்ம சரீரத்துக்கு அதுதான் ஆபரணம். ஆச்சாரியனும் இந்த சரீரத்துக்கு ஆபரணம் கொடுக்கிறார், கையில காப்பு கட்டுறார். தோல்ல வளை அப்படின்னு தோல்வழிங்கிற மாதிரி சங்க சக்கரத்தை ஆபரணமா கொடுக்கிறார். தோடே அப்படின்னா காதுல ஒரு ஆபரணம் கொடுக்கிறார், அது துவயமந்திரம். காதோடு கூட ஆபரணம் கொடுக்கிறாராம், அது திருமந்திரம். திருமந்திரம் தான் காதோட ரகசியமா உபதேசம் பண்ற, ரகசியம் தானே. செவி பூவே அப்படின்னா பூ மாதிரி மணக்கக்கூடிய துவயமந்திரம், அதை சொல்றாராம். பாடகமே அப்படின்னா சரணாகதியை பத்தி சொல்லக்கூடிய சரமஸ்லோகம். அதையும் காலுக்கு ஆபரணம் அப்படின்னா மாமேகம் சரணம் விரஜான் கொள்ளும், என்னை வந்து சரணாகதி பண்ணு அப்படிங்கிற மாதிரி கண்ணன் சந்நிதிக்கு போகணுங்கிறத நமக்கு காமிக்கிற அப்படின்னால அது பாடகமே. இப்படி நம்ம காலுக்கு ஒரு வேலை, நம்ம காலுக்கு ஒரு ஆபரணம், நம்ம கைக்கு ஒரு ஆபரணம், நம்ம காதுக்கு ஒரு ஆபரணம், இது எல்லாத்தையும் ஆச்சாரியன் கொடுக்கிறார். என்றனைய பல்கலனும் இது போல பல ஆபரணங்கள், ஞானத்தை கொடுக்கிறார், பக்தியை கொடுக்கிறார், வைராக்கியத்தை கொடுக்கிறார். இன்னும் என்னென்ன நமக்கு ஆபரணங்களோ மொத்தத்தையும் கொடுத்து இந்த சரீரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறார். இதெல்லாம் ஆச்சாரியன் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆடை உடுப்போ, ஆடைனா இந்த ஆத்மாவுக்கு சேஷத்துவ ஞானம் தான் வஸ்திரம். பகவானுக்கு சேஷன் இந்த ஆத்மா அப்படிங்கிறது புரியணும், அதுதான் வஸ்திரம் மாதிரியா. அது புரியாட்டா இந்த ஆத்மா வஸ்திரம் இல்லாத மாதிரி, வஸ்திரம் இல்லாத அசிங்கமா இருக்கா மாதிரி. நான் பகவானுக்கு சேஷன் இல்லை அப்படின்னா இந்த ஆத்மா வஸ்திரம் இல்லாத இருக்கா மாதிரி இருக்கான். அதனால ஆடை உடுப்போம், என்ன சேர்ந்தவர்கள். அதுதான் கண்ணனுடைய வஸ்திராபகரணத்தில் கூட இதுதான் தத்துவம். கோபிகாஸ்திகளுடைய வஸ்திரங்களை எல்லாம் கண்ணன் அபகரிச்சு ஒழிச்சு வச்சான் அப்படின்னு சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். கண்ணா எங்களுக்கு வஸ்திரத்தை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறாவல்லாம். எங்க வஸ்திரத்தை எங்களுக்கு கொடு, நீதியிலே நின்றயர்க்கின்றோம், நீதி அல்லாதன செய்தாய், நீ செய்யற காரியம் நியாயம் இல்லையே அப்படின்னு கெஞ்சரா. வஸ்திரம் இல்லாமல் இருக்காளாம். கண்ணன் ஏன் அப்படி பண்ணான் அப்படின்னு கேட்டா, அஞ்சலிம் யாச்சமானஹாங்கிற தேசிகன். நீங்க அஞ்சலி பண்ணுங்க வஸ்திரத்தை கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வஸ்திரமே அஞ்சலி தான். தாசத்துவ ஞானம் தான் உண்மையான வஸ்திரம். இதெல்லாம் உடம்புக்கு வஸ்திரங்கள்லாம் இருக்கட்டும். நீங்க என்னதான் உடம்புக்கு வஸ்திரம் இருந்தாலும் ஆத்மாவை ஒண்ணுமில்லாமல் வஸ்திரம் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்கங்களே, அப்படி கூடாது. ஒரு அஞ்சலி பண்ணுங்க, தாசபாவத்தோடு இருங்கோ, ஆத்மாவுக்கு வஸ்திரத்தை சமர்ப்பிங்கோ அப்படிங்க. உடம்பு வஸ்திரத்துல என்ன இருக்குங்கிறான் கண்ணன். ஸ்திரீத்வ அபிமானத்தை ஒழித்தவன்கிற வியாக்கியானத்துல, அதாவது ஸ்திரீத்வ அபிமானம்னு ஒண்ணு இருக்கான் எல்லாருக்குமே. ஸ்திரீகளுக்கு இருக்குமா, நான் பெண் அப்படின்னு ஒரு அபிமானம். நான் பெண் அப்படிங்கிற தெருவுல ஸ்திரீ நடந்து போனாள் அப்படின்னா நிறைய பேர் அவளை பார்க்கறவளா இருக்கலாம், ஆனால் நான் பெண் தானே. அவ என் மனசை நான் யாருக்கு கொடுக்கிறேனோ, என் சரீரத்தை நான் யாருக்கு கொடுக்கிறேனோ அவளுக்கு தான் நான் சொந்தம். பாக்கி வேலை வெறும் பார்த்தா பார்த்துட்டு இருக்கோம், அலட்சியமா உதாசீனமா போவாள். பார்த்தா பார்த்துக்கோ, இவ லட்சியம் பண்ண மாட்டா, கம்பீரமா போறாள். என்ன கேட்டா, நான் ஸ்திரீ அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்கு. நீ பார்த்ததுனால என்னையா, என் மனசு என்னவோ நான் யார்கிட்ட கொடுக்குறேனோ பார்த்துக்கோங்கிற, அதை ஒழிக்கிறான் நாம் கண்ணன். நீ அப்படி அபிமானத்தோடு இருக்கக்கூடாது, உன் மனசு எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறான். ஒரு ஸ்திரீங்கிற அபிமானம் தெரியும்படிதான வஸ்திரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு போறாள். அதை மொத்தத்தையும் அழிச்சு நீ எங்களுக்கு சொந்தம், நீ ஸ்திரீங்கிறது கிடையாது, என்னை சேர்ந்தவள் நீ, என்ன நீ சமர்ப்பிச்சா என்கிட்ட சமர்ப்பிச்சாகணும் நீ அப்படிங்கிறான். அதாவது சரணாகதிக்கு தடையா இருக்கக்கூடிய அபிமானம் எதுவானாலும் அது ஒழிக்கணும். அது எந்த அபிமானமானாலும் சரி.
அதுல கண்ணனோட சேர்றதுக்கு தடையா இவளுக்கு ஸ்திரீத்வ அபிமானம் இருந்தால் அதையும் ஒழிச்சுடுறான் கண்ணன். நான் ஸ்திரீயாச்சே அப்படின்னு அபிமானம் இருந்தால் அதையும் ஒழிச்சுடுறான். ஏன்னா உன்னுடைய ஸ்திரீத்துவம் உட்பட எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறான். அதனால ஆடை உடுப்போம் அப்படின்னா மொத்த அபிமானத்தையும் விட்டுட்டு சேஷத்துவ ஞானம் அப்படிங்கிற ஆடை உடுப்போம். அதன் பின்ன இதோட இல்ல, பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கிய வழிவார. எங்களுக்கெல்லாம் போக்கியமா இருக்கக்கூடியது பார்ச்சோறு கைங்கரியம். நிறைய கைங்கரியம் பண்ணி சோறு சாப்பிட்ற மாதிரி கைங்கரியத்தையே சாப்பிட்டு இருப்போம். அது மூடும்படியா நெய் இருக்கான். நெய்னா பாரதந்திரியம். கைங்கரியம் பண்ணும்போது நான் கைங்கரியம் பண்றேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இது பகவானே என்னை கொண்டு பண்ண வைக்கிறான் அப்படிங்கிற ஞானமும், பகவானுக்காகவே பண்றோம், பகவானுக்கு அதீனமாவே பண்றோம் அப்படின்னு பரதாழ்வான் பண்ற கைங்கரியம் மாதிரி. பரதாழ்வான் ராஜ்ய பரிபாலனமே பண்ணாலும் அது ஸ்ரீராமனுடைய ராஜ்யம் அப்படின்னு பாதுகா ராஜ்யம்னு சொன்ன மாதிரி இது பகவானுடைய கைங்கரியம், பகவானுக்கே ஆன கைங்கரியம், பகவானே என்னை கொண்டு பண்ற கைங்கரியம் அப்படிங்கறதெல்லாம் மேல நிக்கிறது. கைங்கரியத்தை மூடி நிக்கிறது. கைங்கரியம் வெளியில தம்பட்டம் அடிச்சு நான் தான் கைங்கரியம் பண்றேன் இப்படி இப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. கைங்கரியத்தை மூடிடணும். வெளியில பெருமை அடிச்சுக்கிறதுக்கு இல்ல, வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. எதை வச்சு மூடணும்னா பாரதந்திரியத்தை வச்சு மூடணும். பகவான் பண்றான் அப்படிங்கிற பாரதந்திரியத்தை வச்சு மூடணும். இப்போ பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கி வழிவாறு கூடியிருந்து குளிர்ந்து இப்படி பாகவதர்களோடு கூடியிருந்து குளிரும்படி ஆச்சாரியன் பண்ணியிருக்கார் அப்படின்னு அந்த வைபவத்தை சொல்றது. ஆச்சாரியனாலே நாம் பெறக்கூடிய சம்மானம் இது. சமாச்சயனம், இந்த மாதிரியான ஞானங்கள், கைங்கரியங்கள் இதெல்லாம் சம்மானமாக ஆச்சாரிய அனுகிரகமாக வரக்கூடிய வைபவத்தை இந்த பாசனம் சொல்றது. ஸ்ரீமத்தி கோதாயை நமஹ. शतमखमणिनीला चारुकल्हारहस्ता स्तनभरणमिताङ्गी सान्द्रवात्सल्य सिन्धुः अलकविनिहिताभिसृग्भिराकृष्टनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः. कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः.